நான் நிறைய எழுதியிருக்கேன், நிறையா பாட்டாக எழுதிருக்கேன். வாட் they could have done is they could have set 100 rupees நீங்கள் வெளியே காட்டணும். இதெல்லாம் கோட் தானே சார். ஃபேல் வந்து 80 rupeesக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க செட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம் சார். டஸ் தட் மீன் அம்பி தான் அனியானாப்பா? இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் எம்சிக்யூஸில் வந்து கேட்கலாம். சவுண்ட்ஸ் லைக் டியர் அப்படின்னு. ஓகே, அண்ட் த சாப்டர் நேம் ஷுட் ஹவ் பீன் அஷூரன்ஸ். ஏன்னா அந்த ஹோல் சாப்டர் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் அஷூரன்ஸ் ஒன்லி. நோ, இஸ் நாட் இண்டிபெண்டன்ட், இஸ் டிபெண்ட். உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது சார், 100% ஆஃப் டெய்லி டேட்டா எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஓகே, நவ் டெல் மீ சம்திங், why do we rely on this message? Okay, how do we know? How can you test? How can one test that this actual daily data has been exhausted? Every OS, every operating system has this own feature. iPhoneல, iOS, Androidல வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் வருது, எந்த ஆப் வந்து எவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணியிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம், ரைட்? பட் தெர் இஸ் அ பப்ளிக் ட்ரஸ்ட் அரவுண்ட் திஸ் தட் இவங்க சொன்னால் 100% டெய்லி டேட்டா எக்ஸாஸ்டட்னா 100% டெய்லி டேட்டா எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெர் இஸ் அ பப்ளிக் ட்ரஸ்ட், ரைட்? சிமிலர்லி நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பம்ப்க்கு போகிறீங்க, நீங்கள் ஆப்ரேட்டருக்கு சொல்கிறீங்க, அந்த ஃபியூல் டிஸ்பென்சர், இந்த ஃபியூல் டிஸ்பென்சர் ஆப்ரேட் பண்ணுறான் இல்லையா ஆப்ரேட்டர், அவங்ககிட்ட சொல்கிறீங்க 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வேணும் சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, அவன் சொல்கிறான் சார் ப்ளீஸ் லுக் அட் 0 அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீ போர்ஸ் த பெட்ரோல், அந்த கன் வச்சுட்டு அவன் வந்து போர் பண்ணுறான். ஃபைன். ஸோ ஹவு டு யூ நோ தட் அவன் நீங்கள் 100 rupees கேட்டிங்க, 100 rupees வர்த்துக்கு தான் அதில் வருது, அதில் போர் பண்ணுறான் அப்படின்னு ஹவு டு யூ நோ சார்? ஹவு டு யூ நோ? வாட் they could have done is they could have set the code. இதெல்லாம் கோட் தானே சார், இது மெஷின் டிஜிட்டல் மெஷின் தானே சார் இது. வாட் they could have done is they could have set 100 rupees நீங்கள் வெளியே காட்டணும், ஃபேல் வந்து 80 rupeesக்கு தான் நீ கொடுக்கணும் அப்படின்னா அவங்க செட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம் சார், ரைட்? இன் தட் கேஸ் அப்படிலாம் பண்ணலாம் இல்லையா? இதுக்கு நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணுறோம். இதுக்கும் ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் வரலாம் சார், நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லலாம், right? But generally people do that. They don't, they trust these machines. What makes this machine reliable? What makes this infrastructure, இதெல்லாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே சார். ஜியோ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி கரெக்டாக எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மெசேஜ் வந்துடும் அப்படின்னு, ரைட்? வாட் மேக்ஸ் அஸ் ட்ரஸ்ட் திஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? வாட் மேக்ஸ் அஸ் ட்ரஸ்ட் திஸ் மெஷின்? எதுக்கு நம்ம வந்து இது, why do we think that this is reliable? Which brings us to the content of our first episode. Episode 1, petrol, right? So we trust these machines of petrol dispenser machines because someone checks it. There's something called state weights and measures department. State weights and measure department ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா அப்போ சர்ப்ரைஸ் செக்ஸ் அப்படின்னு பண்ணுது. ஓகே, they do surprise checks because of which யாரும் வந்து அந்த மாதிரி ஃப்ராட் வந்து பண்ண மாட்டாங்க. அந்த கோடில் சேஞ்ச் பண்ணிவிட்டு 100 rupees காட்டணும் வெளியே, ஆனால் 80 rupees ஒர்த் ஆஃப் பெட்ரோல் தான் ஊற்றணும் அப்படின்னு அந்த நம்ம டவுட் பண்ணோம் இல்லையா, அந்த டவுட்டை அந்த கொஸ்டின்லேருந்து எடுக்கிறதுக்கு வந்து வாட் தே டூ இஸ் தே செக். ஓகே, சர்ப்ரைஸ் செக்ஸ் தான் யூஸ்வலாக பண்ணுறாங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டேன்னா, அந்த ஜியோட டேட்டா எக்ஸாஷன் மெசேஜ் அப்படின்னு வருது. இது முன்னாடி வந்து நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் டாப் அப் 10 rupeesக்கு பண்ணிவிட்டு 10 rupeesக்கு மட்டும் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். இது முன்னாடி அப்படி தான் இருந்தது. ஓகேவா? அந்த சிஸ்டமும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 minute தான் பேசணும் அப்படின்னா 1 minuteக்கு தான் கால் வந்து அமௌண்ட் வந்து டிடக்ட் ஆகணும், கரெக்டாக? ஸோ அந்த விஷயமும் இருந்தது ஃபஸ்ட்டு. தட்
along with data exhaustion. So again coming back 1.5 GB முடிஞ்சதுனா 1.5 GB முடிஞ்சது அப்படின்னு நீங்க மெசேஜ் போடுறீங்க இல்லையா, அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா ஆடிட்டர் முடியாது. So TRAI, Telecom Regulatory Authority of India, this is a notification message which notified a panel of auditors which certify metering and billing system of service providers. ஓகே, இது வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து வெறும் ஜஸ்ட் அ டீசர் as to why we rely on these things, right? Why we rely on these things. ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ரீசெண்டாக இல்லை 2023 வந்து Deloitte, they resigned as auditors of Adani Ports APSEZ, அதுக்கு பேர் ஓகேவா, அதானி போர்ட்ஸ் SEZ. APSEZ வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி. ஆல்ரைட், அங்கே வந்து Deloitte was auditor. And Deloitte, what they did was they resigned. என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து ஆடிட்டர் உங்கள் கம்பெனியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திஸ் ஹேப்பன் ஆன் August 12, 2023. இம்மீடியட்டாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுச்சு. வாட் ஹேப்பன் வாஸ் இம்மீடியட்லி 3 to 4% வந்து மார்க்கெட்டோட வேல்யூவேஷன், அதாவது 100 rupeesக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இஃப் த ஷேர் வாஸ் செல்லிங், இட் இம்மீடியட்லி பிகேம் 96 or 97. ஓகே, 3% and 4% it fell down between 3 and 4%. ஓகே, why? எதுக்கு வந்து மார்க்கெட் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும்? Why should market react to Deloitte's resignation? அப்படி என்னதான் பண்ணாங்க Deloitte? They just resigned. So investors they make the decision based on auditor. Deloitte தான் ஆடிட்டராக இருந்தால், இப்போது ஆடிட்டர் இல்லாமல் இருக்கும்போது they have some doubts, they made a decision based on Deloitte's resignation. Okay, here the takeaway again is that investor relied on Deloitte. எதுக்கு ரிலை பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, again the point is they rely on Deloitte's resignation. Deloitte வந்து ஒரு மிடில் மேன் மாதிரி இருந்தான், அவன் தான் இந்த ரிலையபிலிட்டி வந்து கொடுத்துட்டு இருந்தான். அவன் வந்து ரிசைன் பண்ணும்போது மக்கள் சைக்கிளில் they had a doubt, we should not rely on this anymore அப்படின்னு they made a decision and they sold their shares. Okay, so why people rely on them? Okay, why do people rely on TRAI? Why do people rely on Deloitte? அப்படின்னா the answer is why ன்னு கேட்டுகிட்டே இருந்தோம் இல்லையா, அதுக்கு ஆன்சர் வந்து they provide assurance. They provide something called assurance. Okay, and the purpose of assurance is to enhance the degree of confidence of users. இங்கே யூசர்ஸ் யாருப்பா? இங்கே வந்து யூசர் வந்து இந்த டிசிஷன் மேக் பண்ணவங்க, அதாவது இன்வெஸ்டார்ஸ். இந்த விஷயத்தில் வந்து இன்வெஸ்டார்ஸ் இங்கே வந்து யார்? யூஸ்வலாக பெட்ரோல் கன்சியூம் பண்ணுறவங்க, பெட்ரோல் கஸ்டமர்ஸ் தான் இதோட யூசர். டிஆர்ஏல நம்ம, அதாவது பீப்புள் ஹூ பை டேட்டா பேக்ஸ், தே ஆர் யூசர்ஸ், ரைட்? ஸோ இந்த யூசர்ஸோட டிகிரி ஆஃப் கான்ஃபிடென்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறது தான் அஷூரன்ஸோட பர்பஸ். த பர்பஸ் ஆஃப் அஷூரன்ஸ் is to enhance the degree of confidence of users. Okay, now assurance has 5 elements. இந்த எல்லா கேஸ்லேயும், இந்த கேஸாக இருக்கட்டும் ரிவ்யூவாக இருக்கட்டும், நம்ம ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று வருது, அதுவாக இருக்கட்டும், in all the cases I will convince you that all of these are assurance. The chapter name should have been assurance. The whole chapter revolves around assurance only. Okay, and before we continue, there's one suggestion which is always நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியலும் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் தான். ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் வந்து அங்கே
கீழே மேலே அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஐம் சஜஸ்டிங் யூ யூஸ் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஒன்லி. ஓகே. அண்ட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஐ வில் சேஞ்ச் த ஃப்ளோ. ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிற ஃப்ளோ வந்து இதில் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லா கான்செப்ட்ஸும் கவர் ஆகும்னா கண்டிப்பாக ஆகும். ஓகே. ஸோ அஷூரன்ஸ் ஹேஸ் 5 elements. Assurance has 5 elements. Okay. So 3-party relationship, appropriate subject matter, suitable criteria, sufficient appropriate evidence, written assurance, report in appropriate form. Okay. In the case I will prove to you how they are assurance and how it is much relevant to us auditors. Sir, CA இப்போ வந்து CA ஃபைனலில் வந்து இப்போது law எடுத்துட்டாங்க சார். there's no more law in CA final sir. there's no more law and there's no more costing also. law வந்து CSக்கு தான் அப்படின்னு CA institutes indirectly implied, and costing வந்து அது வந்து CMAவோட work அப்படின்னு indirectly they are implying. But what with the one subject which they have not taken or they are not going to take is audit, sir, because they are expected, auditors are expected to do audit, sir. And if you only learn it like this, the way I am teaching you, you'll be able to appreciate what audit is, sir. This is very much relevant. Okay. Ipo audit assurance has 5 elements. Assurance has 5 elements. One first being 3-party relationship. So sir, இது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் சார், டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து செட்டப் பண்ணிக்கலாம், ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். ஓகே. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் நான் போஸ்ட் பண்ணேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஸ்டோரிஸ் பில்ட் பண்ணி வில் பிரேக் டவுன் திஸ் ஹோல் சிஸ்டம் ஆஃப் ஆடிட். இது வந்து தியரின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது தியரி இல்லை, ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்னு எப்படி வந்து ஒரு பிக் 4ல் வந்து எப்படி இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஐ டிட் மை ஆர்டிகல்ஷிப் இன் ஒரு பிக் 5 சார். ஒரு பிக் 5 ஃபார்மில் வந்து நான் கற்றுக்கிட்டேன், ஆர்டிகல்ஷிப் பண்ணேன். அங்கே வந்து அதுவும் ஐ டிட் இட் இன் யூகே சார், வீடியோ யூகேல பண்ணேன் சார். அங்கே வந்து இப்போது ஆடிட்டிங் சப்ஜெக்டில் எத்தனை கான்செப்ட்ஸ் வருது, நிறைய கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்டாக தெரியலாம் சார். இது வந்து இட் சீம்ஸ் வெரி அப்ஸ்ட்ராக்ட், இட் டஸ் நாட் மேக் சென்ஸ் இன் திஸ் கான்டெக்ட் அப்படின்னு. ஆனால் எல்லா லைனுக்கும் ரிலவன்ஸ் இருக்குது. ஐ வில் ப்ரூவ் இட் யூ. அந்த கான்டெக்ட்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் போகணும். ஓகே. Now coming back, 3-party relationship. Okay. Assurance has 5 elements. First எப்படி நான் செட்டப் பண்ணேன் அப்படின்னா, அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து ரிலை பண்ணுறாங்க அப்படின்னு. எதுக்கு ரிலை பண்ணுறாங்க அப்படின்னா, டெலாய்ட் வந்து தே ப்ரொவைட் சம்திங் கால் அஷூரன்ஸ். அஷூரன்ஸோட பர்பஸ் என்னென்னா, தே என்ஹான்ஸ் த டிகிரி. என்ஹான்ஸ் தான் இன்க்ரீஸ் சம்திங் டு மேக் சம்திங் பெட்டர். என்ஹான்சஸ் த டிகிரி ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் யூசர்ஸ். Okay. Now, so they provide assurance, right? So let's see what is assurance. Assurance has 5 elements. Assurance has 5 elements. First one, the 3-party relationship. There are 3 parties in all assurance. Okay. First being user. User வந்து யார் இந்த கான்டெக்ட்ல யார் யூசர்? இன்வெஸ்டர். கான்டெக்ட்னா சர்க்கம்ஸ்டான்ஸ் பா, சிச்சுவேஷன் பா. ஓகே. கான்டெக்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ஆடிட் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. Okay, so you have to build a world around first something, a concept, and then you have to understand. Okay, now user வந்து investor. The investor who made the decision, they sold their shares after Deloitte resigned from being an auditor of Adani, right? 3-party relationships. User வந்து investor இந்த கேஸில். ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி யார்? அதானி. ரெஸ்பான்சிபிள் எதுக்குப்பா ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா நெக்ஸ்ட் இதில் அது வரும். ஓகே. எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா நெக்ஸ்ட்டில் வரும். இதில் ப்ராக்டிஷனர் யார்? டெலாய்ட். ப்ராக்டிஷனர் அதுக்கும் நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வில் எக்ஸ்ப்ளாய்ட் த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் அந்த ரிலீஸ் பண்ணலாம் அந்த டென்ஷன் வந்து. ப்ராக்டிஷனர் யார் அப்படின்னா டெலாய்ட் இஸ் த ப்ராக்டிஷனர். ஓகே. 3-party relationship. Appropriate subject matter. Responsible party. இப்போ நெக்ஸ்ட் யாருன்னா ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி. ரைட். நெக்ஸ்ட்டு இது வந்து சப்ஜெக்ட் மேட்டர்.
சப்ஜெக்ட் மேட்டருக்கும் ரெஸ்பான்சிபிள் பார்ட்டிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஓகே, ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி, சப்ஜெக்ட் மேட்டர். ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட்? Responsible party is responsible for preparation and presentation of financial statements. Okay, preparation and presentation of financial statements, they are responsible party. So they made their financial statements. Whatever responsible party makes, no sir, on which we have to provide assurance on, that is the subject matter, sir. In the case la enna subject matter na financial statements, sir. Now வந்து ஒரு சுச்சுவேஷன்லேயும் இப்போது இந்த ஜியோ சுச்சுவேஷன் இருக்குது, அதில் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் மாறும் சார். எல்லா சுச்சுவேஷன்லேயும் சப்ஜெக்ட் மேட்டர் வந்து மாறிட்டே வரும். ஓகே, நான் 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப் இருக்கணும். 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப் இருந்தது. சப்ஜெக்ட் மேட்டர் வந்து என்னென்னா இதில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சூட்டபிள் க்ரைட்டேரியானா எந்த ஃப்ரேம்ஒர்க்கை யூஸ் பண்ணி இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாங்க, இது ப்ரிப்பேர் பண்ணாங்க சார். எந்த ஃப்ரேம்ஒர்க்கை யூஸ் பண்ணி இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க, அந்த ஃப்ரேம்ஒர்க் தான் க்ரைட்டீரியா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். திங்க் ஆஃப் இட் லைக் திஸ். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், ஹீ இஸ் த ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி. எதுக்குன்னா தே ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரைட்டிங் ஆன்சர் ஷீட். ஓகே, சப்ஜெக்ட் மேட்டர் என்னென்னா ஆன்சர் ஷீட். ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் ஆன்சர் ஷீட். இதில் ப்ராக்டிஸர் யாருன்னா எக்ஸாமினர். த ஒன் ஹூ கரெக்ட்ஸ் இஸ் எக்ஸாமினர். இதுக்கு யூஸர் யாராக இருக்கலாம்? போர்ட்ஸ் எக்ஸாமில் வந்து கவர்மெண்ட்டை யூஸ் பண்ணுறது. ரைட் அப்பா, அவங்க ஆன்சர் ஷீட்டை வந்து ஒரு எக்ஸாமினர் கரெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா, கவர்மெண்ட் இந்த போர்ட்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. கரெக்டாப்பா இல்லையாப்பா? ஆமாம் இல்லை. நான் who are other users? Parents also they see. ஒரு எக்ஸாமினர் கரெக்ட் பண்ணானா அவன் கரெக்டாக பண்ணியிருப்பான். நீயே உன்னோட ஆன்சர் ஷீட்டை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தானா அவங்க பேரண்ட்ஸ் யூனோ ட்ரஸ்ட் யூனோ. ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன் பண்ணால் they will trust it, right? And who are other users? Student himself will see நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க செக் பண்ணிக்கலாம். மார்க் டெஸ்ட்லாம் எழுதுறோம் இல்லையா, யூசர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ரைட் அப்பா. ஸோ 3 பார்ட்டிஸ் ஆகிடுச்சா, சப்ஜெக்ட் மேட்டர் ஆகிடுச்சா. சப்ஜெக்ட் மேட்டர் வந்து என்னென்னா ஆன்சர் ஷீட் இஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் பேப்பர் இல்லையா. ஆன்சர் ஷீட் வந்து தானாக வராது இல்லையா. ஸோ கொஸ்டின் பேப்பருக்கு தான் ஆன்சர் ஷீட்டு. எந்த கொஸ்டின் பேப்பருக்கு இந்த ஆன்சர் ஷீட்டோ அதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆன்சர் கீ இருக்கும் இல்லையா. ஆன்சர் ஷீட் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்சர் கீ இருக்கும். ஆன்சர் ஷீட் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்சர் கீ இருக்கும். அதுதான் க்ரைட்டேரியா. ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்ட் மேட்டர் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம்ஒர்க் இருக்கும், ஒரு க்ரைட்டேரியா இருக்கும். அதுக்கு தான்ப்பா பேர் க்ரைட்டேரியாப்பா. ஸோ ஜென்ரலி ஒரு கம்பெனி இருந்தால் கம்பெனி வந்து ஷெட்யூல் 3 பேஸ் பண்ணி இது அக்கௌண்ட்ஸ் பண்ணணும், ஏஎஸ் பேஸ் பண்ணி பண்ணணும். இல்லை இண்டேஸ் அப்ளிகபிளாக இருந்திருந்தால் there's some லிமிட் 250 crores மேலே லிஸ்டடாக இருந்தால் அந்த மாதிரி நிறையா லிமிட்ஸ் இருக்குது, நிறையா லா இருக்குது. அது பேஸ் பண்ணி இண்டேஸா ஏஎஸ்ஆ அப்படின்னு அப்ளை ஆகும்ப்பா. ஷெட்யூல் 3 கம்பெனிஸ்க்கு அப்ளை ஆகும். பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு வந்து ஷெட்யூல் 3 அப்ளை ஆகாது, ஏன்னா அது கம்பெனிஸ் ஆக்டிவ்லேயே வராது. ரைட் நவ் ஸோ ஃப்ரேம்ஒர்க் வந்து லா பேஸ் பண்ணி தான் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே செஞ்சுருப்பாங்க. அந்த ஃப்ரேம்ஒர்க்கில் தான் அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் க்ரைட்டேரியா. ஓகே, க்ரைட்டேரியா அப்படின்னா ஒரு ஆன்சர் கீ மாதிரிப்பா. ஆன்சர் கீ வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வரும். எவ்ரி கொஸ்டின் பேப்பர் ஹேஸ் இட் செப்பரேட் ஆன்சர் கீ. ஓகே, criteria is like answer key. We have to compare this, however they have prepared, we have to compare it with something else. We have to compare it with how they have to have been made. அது வந்து ஃப்ரேம்ஒர்க் சொல்லும், ஷெட்யூல் 3 சொல்லும், இண்டேஸ் சொல்லும். ஓகே, ஆன் தட் பேசிஸ் ஃபைன். எக்ஸாம்பிள் ஆஃப் க்ரைட்டீரியா வந்து இண்டேஸ், ஏஎஸ், கம்பெனிஸ் ஆக்ட். ஒரு நார்மல் கம்பெனிக்கு வந்து இதெல்லாம் அப்ளை ஆகும். ஐதர் இண்டேஸ் அப்ளை ஆகும், இல்லை ஏஎஸ் அப்ளை ஆகும், டிபெண்டிங் ஆன் கான்டெக்ஸ்ட். நான் ஒரு பேங்கிங் கம்பெனியாக இருந்தால் ஃபினான்ஷியல்ஸ் ரிப்போர்ட்டிங்கில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு இருக்குது, ஆர்பிஐ டைரக்ஷன், சர்க்குலர்ஸ், அந்த மாதிரி நிறையா வந்து விஷயம் இருக்குது. அது பேஸ் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு சாப்டர் 10 வந்து பேங்க் ஆடிட்டும் வருதுப்பா.
ஸோ அதுக்கு பேஸ் தான் இது. ஆல்ரைட், நவ் ஆன்சர் கீ சேஞ்சஸ் ஃபார் ஈச் கொஸ்டின் பேப்பர். ஆமாப்பா, ஒரே ஆன்சர் கீ தான் இருக்குமா எல்லா கொஸ்டின் பேப்பருக்கும்? ஸோ டிபெண்டிங் ஆன் வாட் த கொஸ்டின் பேப்பர் இஸ், ஆன்சர் key also will change. Fine. Now, so we have seen three-party relationship, subject matter, suitable criteria, sufficient appropriate evidence. நம்ம ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் வந்து செக் பண்ணோன்னா நமக்கு ஒரு எவிடன்ஸும் கிடைக்கும் இல்லையா? ரைட். இப்போது இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஆன்சர் ஷீட்டை வந்து நான் ஆன்சர் கீழேருந்து கம்பேர் பண்ணுவேன். ஓகேவா? டிக் போடுவேன், இல்லைன்னா ராங் போடுவேன். டிக்கு வந்து 1 மார்க் வந்தால் 1 மார்க் போடுவேன், 0 போடுவேன். ரைட், இதுதான்ப்பா எவிடன்ஸு. இந்த ஆன்சர் ஷீட்குள்ளே நம்ம கரெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதான் எவிடன்ஸ். ஓகே, எவிடன்ஸாக இருக்கும். கலெக்ட் எவிடன்ஸ். ஸோ ஒரு எவிடன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் அது விச் இஸ் வெரி ரிலவெண்ட். ஓகே, திஸ் வில் ஆல்சோ சீம் வெரி அப்ஸ்ட்ராக்டிவ், பட் திஸ் இஸ் வாட் வி டூ இன் பிக் 5. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு லைன் ஐட்டம் இருக்குது. இன்வென்ட்ரி வந்து 5 crore rupees அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து one of the procedures to check if inventory is actually existing is to go in plant and check. There's something called physical stock count அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே என்ன பண்ணுவோம், நம்ம அங்கே போயிட்டு செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது வில் டேக் அ பிக்சர். ஓகே, சாப்டர் 3, சாப்டர் 4. சாப்டர் 4ல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். நான் அப்போது காட்டுறேன் எப்படி ஆக்சுவலாக ஒரு பிக் 5ல் வந்து எப்படி எடுக்கிறாங்க ஒரு பிக்சரில் என்னென்ன இருக்கும், எவிடன்ஸ் வந்து என்னென்ன டைப் இருக்குது, நிறைய விஷயம் வந்து இந்த மாதிரி ரியல் ஆக்சுவல் சிச்சுவேஷன்ஸில் பேஸ் பண்ணி நான் ஐ வில் டீச் யூ. ஓகே, நான் இந்த பிக்சர் தான்ப்பா எவிடன்ஸு. இந்த இன்வென்ட்ரி எக்ஸிஸ்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு பிக்சரும் எவிடன்ஸாக இருக்கலாமா அப்படின்னா, ஆமாம், ஒரு பிக்சரும் எவிடன்ஸாக இருக்கலாம். ஓகே, நிறைய விஷயம் இருக்குது இந்த மாதிரி. பிக்சர் மட்டுமா எவிடன்ஸு? நிறைய எவிடன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு லேண்ட் எக்ஸிஸ்டிங், ஒரு லேண்ட் வந்து ஒரு நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஒரு லேண்ட் வந்து ஒரு லைன் ஐட்டம். ஓகே, அது எப்படி நம்ம செக் பண்ணோம்? 10 crore rupees காட்டுது வேல்யூ. என்ன பண்ணுவோம்? வில் ஜஸ்ட் டேக் அ ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட். பட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட், அதை எடுத்து பார்த்துவோம். இட்ஸ் கால் இன்ஸ்பெக்ஷன் இஸ் அ ப்ரொசீஜர். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி இப்போது வாட் வில் டூ இஸ் வில் டேக் அ பிக்சர் ஆஃப் தட் பட்டா அண்ட் சேவ் இட் இன் டாக்குமெண்டேஷன். அது ஒரு எவிடன்ஸ்ப்பா. ஸோ அஷூரன்ஸில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, 3-party ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதை நம்ம பார்த்துட்டோம். சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கும், சூட்டபிள் க்ரைட்டீரியா இருக்கும், அண்ட் தென் எவிடன்ஸ் இருக்கும். 4 items பார்த்துட்டுமா? அண்ட் தென் ரிட்டன் அஷூரன்ஸ் ரிப்போர்ட் இன் அப்ராப்ரியேட் ஃபார்ம். இது பாருங்கள், இப்போ எவிடன்ஸ் நம்ம பேசினேன். மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லுது, ட்ரஸ்ட் அஸ், இன்வென்ட்ரி ஆக்சுவலி எக்ஸிஸ்ட். இஸ் இட் அன் எவிடன்ஸ்ப்பா? இட்ஸ் நாட் அன் எவிடன்ஸ். அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் அப்படி தான் சொல்லுவாங்க, கேஷ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நம்புறியா? இல்லை, யூ ஹாவ் டு சீன் எவிடன்ஸ் இல்லையா? எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் நீ ஒரு கன்க்ளூஷனே எடுக்க முடியும். ஆமாம் இருக்குது இல்லை அப்படின்னு நீங்கள் வென் யூ ஹாவ் டு டேக் அண்ட் ஒரு டிசிஷன், ஒரு கன்க்ளூஷனுக்கு நீ வரணும்னா உனக்கு எவிடன்ஸ் வேணும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் பிகாஸ் தே சே ட்ரஸ்ட் அஸ், இன்வென்ட்ரி எக்ஸிஸ்ட்னா அது எவிடன்ஸ் இல்லை. ஃபைன். அதுவும் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட்னு சொல்லுறது. சஃபிஷியன்ட்னா என்னன்னா குவான்டிட்டிப்பா. சஃபிஷியன்ட் இஸ் குவான்டிட்டி. எத்தனை எவிடன்ஸ் வேணும் for us to believe on something, for us to conclude on something, how much we need. சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அப்ராப்ரியேட்டாக இருக்கணும், குவான்டிட்டியாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும். வில் சி சாப்டர் 4, சாப்டர் 5ல் அங்கங்கே வர வரைக்கும் நம்ம பார்த்துனே வரலாம். ஓகே, I'll repeat something so many times that it will get inside your head. இந்த vocabulary இருக்கு இல்லையா, the words that I'm speaking, சஃபிஷியன்ட்னு சொல்கிறேன், அப்ராப்ரியேட்னு சொல்கிறேன், எவிடன்ஸ்னு சொல்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் பர்வேசிவ் இதெல்லாம் வரும். ஓகே, அந்த கான்டெக்ஸ்டில் சரியாக நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, தட் vocabulary you have to build. For you to pass audit, you have to build the audit vocabulary. ஏன்னா ICA is expecting that and ICA is right to expect that. ஓகே, ஆடிட் சப்ஜெக்ட் வந்து ஒரு டிசிப்ளின், தனியாக ஒரு டிசிப்ளின். நிறைய ஆடிட்டர்ஸ் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க எவ்ரி லைன் ஐட்டம். பட் சின்ஸ் யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் அ மிட் சைஸ் ஆடிட்டர், அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த இட் சீம்ஸ் அப்ட்ராக்ட் டு தெம் பிகாஸ் தே ஹவ் நாட் அப்ளைட் இட்.
if you have learned from someone who has applied it, you will understand, okay, இது வந்து it's not just abstract, it actually makes sense in that context. அந்த கான்டெக்ட் தான் உங்களுக்கு புரியல. ஃபைன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எலிமெண்ட் என்னன்னா அஷூரன்ஸ் ரிப்போர்ட். ஓகே, அஷூரன்ஸ் ரிப்போர்ட் வந்து இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடோட 24-25 ஃபினான்ஷியல் இயர் 24-25ஓட ஆடிட்டர் ரிப்போர்ட்ப்பா, டு த மெம்பர்ஸ் ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு யூ கேன் ஃபைண்ட் இது வந்து வெப்சைட். நீங்கள் இப்போவே போயிட்டு ரிலையன்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட் 24-25 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட்குள்ளே வந்து இந்த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டும் இருக்கும். ஓகே, ஸோ எவ்ரி பாக்ஸ் டிக்ஸ் சார். 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது இதில். ஒரு ஆடிட்டில் 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது, சப்ஜெக்ட் மேட்டரும் இருக்குது, சூட்டபிள் க்ரைட்டீரியாவும் இருக்குது, எவிடன்ஸும் இருக்குது, ரிப்போர்ட்டும் இருக்குது. ஸோ டஸ் தட் மீன் அம்பி தான் அனியானாப்பா? ஆமாம், audit is an assurance. Audit is a type of assurance. Audit is a type of assurance. Audit is a type of assurance. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ரிலை பண்ணுறீங்க, ஒரு ஃபியூல் டிஸ்பென்சர் மெஷினை நீங்கள் ரிலை பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டேட்டா எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் ரிலை பண்ணுறீங்க. ஆர் எல்ஸ் இன்வெஸ்டார்ஸ் வந்து நீங்களும் ஒரு இன்வெஸ்டராக இருக்கலாம். ஓகே, யூ ஆர் ஆல்சோ ரிலையிங் ஆன் ஆடிட்டர் அப்படின்னா they do something because of which you rely, right? They do something because of which you rely on their opinion, right? What they do, sir, what they do is they do something, they provide something called assurance. They provide something called assurance. Assurance, what is the purpose of assurance அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, the purpose of assurance is to enhance the degree of confidence of users. இப்போது இன்வெஸ்டார் ஒரு யூசர், நீங்கள் ஃபியூல் நீங்கள் இது பண்ண போகிறீங்களா, இஃப் யூ கோயிங் டு பை ஃபியூல் தென் யூ ஆர் ஆல்சோ யூசர் ஆஃப் தட் ஃபியூல் டிஸ்பென்சர் மெஷின். இஃப் யூ கன்சியூம் டேட்டா, ஜியோவில் டேட்டா கன்சியூம் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ ஒரு கன்சியூமர். ஸோ ஆல் ஆஃப் யூ ஆர் யூசர்ஸ். இப்போது இந்த கான்டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு ஆடிட்டில் வந்து யார் சார் ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் பார்ட்டினா, சப்ஜெக்ட் மேட்டர் யார் ப்ரிப்பேர் பண்ணணும்? அதானி போர்ட்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யார் ப்ரிப்பேர் பண்ணணும்? அதானி தான் ப்ரிப்பேர் பண்ணணும், ரைட்? ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி வந்து அதானி போர்ட்ஸ் அண்ட் ஏபிஎஸ்சிஸ் ஒன்லி. தென் யார் அப்புறம் ப்ராக்டிஷனர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலாய்ட். ஃபைன். தென் வி ஹாவ் சப்ஜெக்ட் மேட்டர். இதில் சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். க்ரைட்டீரியா என்ன? இண்டேஸ், ஏஎஸ், அந்த மாதிரி நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா டீட்டெயிலாக. ஓகே, நவ் தென் வில் ஆல்சோ ஹாவ் எவிடன்ஸ். இதெல்லாம் நம்ம செக் பண்ணும்போது ஒரு எவிடன்ஸ் வரும், அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும். அஷூரன்ஸில் வந்து அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் வந்து யூ ஹாவ் டு கலெக்ட் எவிடன்ஸ் அண்ட் தென் யூ ஹாவ் டு இஷ்யூ ரிப்போர்ட். ஸோ ஆடிட் வந்து ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் சார். ஸோ இந்த சாப்டரோட பேரை வந்து ஆக்சுவலாக அஷூரன்ஸாக இருந்திருக்கணும். ஏன்னா வில் டிஸ்கஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ். இதே 5 எலிமெண்ட்ஸில் வந்து வில் ஆல்சோ ட்ரை டு ஃபிட் இன் ரிவ்யூ. இதே 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் 5 அஷூரன்ஸில் வந்து வி வில் ஆல்சோ ட்ரை டு ஃபிட் இன் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இதே அஷூரன்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் வந்து வில் ஆல்சோ ட்ரை டு ஃபிட் இன் தட் ஜியோ எக்ஸாம்பிள் டேட்டா எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு யாரோ செக் பண்ணணும் இல்லையா? யார் செக் பண்ணுறான்? இந்த மாதிரி அதுக்கு அதுவும் ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னா அதோட எல்லா ஐட்டம்ஸும் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். Then you will be convinced that all these are assurance engagements. What they are trying to do, what they do, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, which brings us to the end of this episode. Episode 2 வந்து நம்ம இன்ஸ்டியூட்டட் மெட்டீரியலில் there's a story. எதுக்கு வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு, கரெக்டாக? ஸோ அதே ஸ்டோரி தான் எங்கே இருக்குது. ஃபைன். இப்போது ஆடிட்டை வந்து ஆடிட் how it came into existence அப்படின்னு வில் see a brief history. 4th century BCயில் வந்து இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் எம்சிக்யூஸில் வந்து கேட்கலாம், ஒரு மார்க்கு கேட்கலாம். ஓகே, ஃபைன். 4th century BCயில் வந்து there was someone called Kautilya. He wrote a book called Arthashastra. Arthna wealth, Shastra means science, Arthashastra. Okay, in that
Arthashastra book only, they mentioned about accounting year, they mentioned about closure of accounts, checking of records. ஓகே, செக்கிங் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஒரு கிங்டம் இருக்குது, ஒரு கிங்டமில் நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டூயிங் சச் அண்ட் சச் திங்ஸ். எப்படி பண்ணாங்க அப்படின்னு அப்போலேருந்தே செக் பண்ணிட்டு வராங்கப்பா. Audit is not something new, it's been happening from 4th century BC. Then came medieval period வந்து ஒரு லாட்டின் லாங்குவேஜில் வந்து ஒரு டேர்ம் இருக்கும், ஆடியருக்கு அர்த்தம் என்னென்னா டு ஹியர்ப்பா, டு ஹியர். ஆடியர், லாட்டின் ஆடியர் சவுண்ட்ஸ் லைக் ஆடியர், sounds like dear அப்படின்னா. ஓகே, and Latin sounds like latrine. If you want to remember it like this, you can remember it like this. Okay, it sounds like latrine. Fine. ஆடியருக்கு அர்த்தம் என்னன்னா ஹியர், டு ஹியர். இதுவும் கேட்கலாம். ஆடிட்டர்ஸ் லிசன் டு அக்கௌண்ட்ஸ் ரெட் அலவுட். அவங்க வந்து தே யூஸ் டு சிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து தே வில் சே இதில் வந்து அவ்வளோ, இந்த வில்லேஜில் வந்து இது ஆயிடுச்சு, அதனால் நம்ம அவ்வளோ ஃபண்ட்ஸ் கொடுத்தோம், அங்கேருந்து அவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்தது, டேக்ஸ் அவ்வளோ வந்தது அப்படின்னு அவங்க வந்து ஆடிட்டர்ஸ் யூஸ் டு லிசன்ட் டு ஹியர். ஓகே, ஃபைன். ஆல்சோ இந்த ஆடியர் இருக்கு இல்லையா, ஆடியர் சவுண்ட்ஸ் லைக் ஆடியோப்பா, ஆடியன்ஸ், ஆல் தீஸ் ஆர் சேம் ரூட் வேர்ட்ஸ் ஃப்ரம் லாட்டின். ஃபைன். Then came industrial revolution around 1800s தான். ஓகே, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் வந்து ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ் வந்து பூம் ஆகும்போது இண்டிபெண்ட் செக்கிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு. இட் பிகேம் வெரி நெசசரி. யார் செக் பண்ணுறாங்க அக்கௌண்ட்ஸு, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ சேல் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணும்போது எத்தனை ப்ரொடியூஸ் பண்ணுவோம், எவ்வளோ இன்வென்ட்ரி யூஸ் ஆச்சு, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணால் தானேப்பா. ஒரு 100 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, 150 rupees சேல் பண்ணியிருக்கோம், 50 rupees நம்ம கையில் இருக்கணும், நம்ம எங்கே கையில் இல்லை அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சம்திங் அக்கௌண்ட் இருக்கணும். அக்கௌண்ட் யாரோ பண்ணிட்டான் அப்படின்னா யாராவது இண்டிபெண்ட் அக்கௌண்ட் செக் பண்ணணும் இல்லையா, செக் பண்ண தானே கரெக்டாக அதை தெரிய வரும். ஃபைன். தென் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஜென்ரல் அப்பாயிண்டட் இன் பிரிட்டிஷ் இந்தியா 1860s. 1800s வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துருச்சு. 1860s வந்து ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஜென்ரல் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து டு செக் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு 1860ஸ்லேயே ஒரு ஆடிட்டர் ஜென்ரல் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நோ நேம் இஸ் மென்ஷன், சும்மா வந்து ஒரு டைமில் மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. நீங்கள் 10th ஒரு டைமில் மாதிரி வரும்ல கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி. 1949 வந்து ஆஃப்டர் இந்தியா பிகேம் இண்டிபெண்டன்ட், வி மேட் சம்திங் கால்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆக்ட் 1949. சிஏ தான் ஆடிட் பண்ணணும். ஆடிட் பண்ணால் ரெகுலேஷனுக்கு அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், அவங்க சிஏஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு டு ரெகுலேட். பேங்க்ஸ்க்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ இருக்கான், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஐஆர்டிஏ இருக்கான். ஏன்ப்பா, பேங்க்ஸ் வந்து வெரி சென்சிட்டிவ். பேங்க்ஸ் வந்து லெமன் பிரதர்ஸ் 2008 வந்து பேங்க்ஸ் யூஎஸில் வந்து பேங்க்ஸ் போச்சு, அதனால் வேர்ல்டு எக்கனாமிஸ் இட்ஸ் ஸ்லம்டு. ஸோ பேங்க்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து கவர்மெண்ட் தான் ரெகுலேட் பண்ணணும். அதே மாதிரி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து இன்சூரன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒரு எக்கனாமிஸ் க்ரோத். அதுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு this something called IRDA. And CAs are also very important for a country's growth. Therefore, they made something called Chartered Accountants Act 1949. Okay, present day வந்து ஒரு கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் யார்ப்பா செக் பண்ணுறாங்க அப்படின்னா திஸ் பர்சன் இஸ் த கரண்ட் சிஎன்ஏஜி சொல்லுவோம், சிஏஜியும் சொல்லுவோம், சிஎன்ஏஜியும் சொல்லுவோம், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல். இதுக்கு ஒரு தனியாக சாப்டர் இருக்குது, அதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேருந்து நீங்கள் வந்தோம் அப்போ கூட அந்த கிங்டம்ஸில் இருக்கிற மினிஸ்டருக்கு செக் பண்ணுறதுக்கு வி ஹேட் அ மெக்கானிசம். நவ் ஆல்சோ வி டூ. இப்போது கிங்டம்ஸ் இல்லை, வி ஹேவ் கவர்மெண்ட்ஸ்க்கு செக் பண்ணுறதுக்கு வி ஹேவ் சிஎன்ஏஜி. ஓகே, ஃபைன். வாட் டஸ் அன் ஆடிட்டர் டூப்பா? வாட் டஸ் அன் ஆடிட்டர் டூ தட் பீப்புள் டென் டு ட்ரஸ்ட் ஹிம் ஸோ மச்? They sell their shares based on their opinion. சும்மா ஒரு
ஒப்பீனியன் வந்ததுனால நிறைய பேர் ஷேர்ஸ் வந்து செல் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ என்ன தான் பண்ணுறான் ஆடிட் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் டெஃபினேஷன். An audit is an independent examination of financial information of any entity, whether profit oriented or not, irrespective of its size or legal form, when such an examination is conducted with a view to expressing an opinion thereon. என்ன சொல்லுதுப்பா? இட்ஸ் an independent examination. இண்டிபெண்ட்னு என்னப்பா? நான் ஒரு விஷயம் வந்து நான் செக் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாம் பேப்பரை வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு செக் பண்ணுறீங்க. அந்த ஃப்ரெண்டை என்ன சொல்கிறீங்கன்னா, டேய் நீ வந்து நான் நிறைய எழுதியிருக்கேன், நிறையா பாட்டாக எழுதியிருக்கேன், ஓகே அது ரைட் இல்லை, பட் நீ அதுக்கு 100 out of 100 இல்லை அட்லீஸ்ட் 95 போட்டுட்டேன் அப்படின்னா வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் பை யூ கேண்டி, ஐ வில் பை யூ 5 rupees பிஸ்கெட் பேக்கெட். Okay, that person who is trying to correct paper, he is your friend now. Okay, government schools-லாம் எப்படி நடக்கும் கரெக்டாக? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் தான் செக் பண்ணுவான். ஸோ இஸ் he independent now? Is he independent? No, he is not independent. He is dependent. Because நீங்கள் வந்து you are trying to influence him by ப்ரெஷரைசிங், பை இன்சென்டிவைசிங். இது வந்து இன்சென்டிவ். நீங்கள் பிஸ்கெட் பேக்கெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இட்ஸ் அன் இன்சென்டிவ். யூ கேன் ப்ரெஷரைஸ் ஆல்சோ. டே நான் அந்த மேட்டர் நீ பண்ணல உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னால் அது ப்ரெஷர். ஸோ டு இன்ஃப்ளூயன்ஸ் சமன் தேர் ஆர் மெனி வேஸ். ஓகே, இஸ் ஹி இண்டிபெண்டன்ட்? நோ. ஸோ ஷுட் வி ட்ரஸ்ட் தட் பர்சன்? ஷுட் வி ட்ரஸ்ட் தட் ஆன்சர் ஷீட் தட் ஹி ஹாஸ் கரெக்டட்? நோ. இண்டிபெண்ட்டாக பண்ணால் தான் அது சரியாக இருக்கும். ரைட் பீப்புள்? Right. So independent examination is the right way. அந்த எக்ஸாமினேஷன் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். எந்த எக்ஸாமினேஷன்? நம்ம ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை செக் பண்ணுறோம் இல்லையாப்பா, அந்த நம்ம ஆடிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த செக் பண்ணுறோம் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஃபைன். இண்டிபெண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் என்ன? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ப்பா, பேலன்ஸ் ஷீட், P&L, நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதோட இண்டிபெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு தான் ஆடிட்னு சொல்கிறோம். அவ்வளோதானா சார்? ஆமாம் சார், அவ்வளோதான் சார். இண்டிபெண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஆஃப் வாட்? எனி என்டிட்டிப்பா. ஆல் என்டிட்டி சொல்கிறதுக்கு அவங்க எனி என்டிட்டி சொல்லியிருக்காங்க. எனி என்டிட்டி, ஆல் என்டிட்டிஸ் ஆக்சுவலி. ஓகே, வெதர் ப்ராஃபிட் ஓரியன்டட் ஆர் நாட். ஸோ என்னப்பா ரிலையன்ஸ் மட்டும் தான் ஆடிட் பண்ணுமா? இல்லை, NGO ஷுட் ஆல்சோ டூ. NGOs வந்து தே டூ இட் ஃபார் நான் ப்ராஃபிட் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் NGOs they should also do, whether profit oriented or not. They are not profit oriented, but they still have to do. Ama sir, it has benefits and a lot of acts they force them to do audit sir. ஏன்னா அதில் நிறைய வந்து ஃப்ராட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, whether profit oriented or not and irrespective of its size or legal form. லீகல் ஃபார்ம்னா என்னப்பா? கம்பெனி ஒரு லீகல் ஃபார்ம், LLP ஒரு லீகல் ஃபார்ம், பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்டர்ட் வந்து ஒரு லீகல் ஃபார்ம். ஓகே, அண்ட் சைஸ் ஒரு சின்ன ஃபார்ம், ஒரு சின்ன கம்பெனியோ பண்ணலாம், ஒரு பெரிய கம்பெனியோ பண்ணலாம், irrespective of its legal size. When such an examination, எதுக்குப்பா எக்ஸாமினேஷன் பண்ணுறோம் இல்லையா, அது செக் பண்ணுறோம் இல்லையா எக்ஸாமினேஷன். when such an examination எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, when such an examination is conducted with a view to expressing an opinion thereon. அந்த எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு அந்த செக்கிங் பண்ணிவிட்டு will have to give an opinion. So 3 elements are important sir. Independent examination, financial information and expressing an opinion thereon. எக்ஸாமினேட் பண்ணுறோம் எதுக்கு? ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை. எதுக்கு எக்ஸாமின் பண்ணுறோம்? டு கிவ் அன் எக்ஸ்பிரஸிங் அன் ஒப்பீனியன் தேரான். 3 விஷயம். ஓகே, இண்டிபெண்டன்ட் சொன்னாலே அதுக்கு டெஃபினேஷன் என்னென்னா, நாட் சப்ஆர்டினேட் டு த விஷஸ் ஆர் டைரக்ஷன் ஆஃப் another person who might have engaged him. இப்போது அந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை வந்து பிஸ்கெட் பேக்கெட் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, யூ ஆர் சப்ஆர்டினேட் டு விஷஸ் ஆஃப் another person who engaged you. சப்ஆர்டினேட், யூ ஆர் உங்கள் மேலே வந்து ஒரு ஆர்டினன்ஸ் மாதிரி ஒரு ரூல் மாதிரி போடுறான் அவன். யூ ஆர் சப்ஆர்டினேட் to wishes of another person who engaged you. You are not independent, right? If you are not subordinate, then you are independent. Okay,
இதுக்கு if you want to remember that definition இல்லையா, if you want to remember this definition, this is a good place. நீங்கள் பாருங்கள், every person has a strings attached. This person is not. Okay, I teach memory palace. There's something called memorizer batch of me. அதில் வந்து இந்த மாதிரி மெமரி பேலஸ் கொடுத்துருவேன். You can remember a whole very big 8 keywords, 10 keywords, 12 keywords எல்லாம் நீங்கள் வந்து ஒரு 5-10 minutes மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஃபினேஷனை பாருங்களேன், நீங்கள் வந்து you have to remember this definition. You can remember it visually. Independent examination of financial information, P&L, balance sheet, cash flow. Independent examination of financial information, whether profit or oriented or not. அது வந்து இதில் இல்லை, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். irrespective of its size, இதோட சைஸ் பாருங்கள், இதோட சைஸ் பாருங்கள். and legal form, when such an examination is done to make an opinion thereon. Fine. So அதே மாதிரி if you want to remember this definition of independent examination, independent meaning என்னன்னா not subordinate to the wishes of another person. Okay, think of how many people இருக்காமா, 6 பேப்பர் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. 6 தான் இருக்காங்கப்பா. ஓகே, இல்லை 6 தான் இருக்காங்க. 1 2 3 4 5 6 6 தான் இருக்காங்கப்பா. ஓகே, சப் ஆர் subordinate, not subordinate, not sub r பேர் இருக்காங்க, not subordinate to the wishes of w by the, okay, wishes of another person who engaged him. This is a good way to memorize இது இந்த example, in the independent definition. We were discussing the definition of independence, and we saw this picture which is not subordinate to the wishes of another person. Subordinate kenapa, visual cue. There are 6 people avdina you assume. Okay, 6 people, and everyone is ordinate, subordinate, subordinate, not subordinate to the wishes of another person. Now let us discuss one example of independence. Let's say I'm an auditor of a company. Let's say I'm an auditor of Adani. Okay, and I'm also an investor in Adani's stocks. நான் வந்து எவ்ரி மந்த் நான் வந்து 1,00,000 ரூபாய் வந்து அந்த இதில் எஸ்ஐபியில் போட்டுகிட்டே இருப்பேன். விச் மீன்ஸ் எவ்ரி மந்த்ஸ் 1 lakh rupees I'm investing in Adani. So from last 10 years I've been doing, let's say 1 crore rupees is my portfolio value. 1 கோடி வரைக்கும் நான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ I'm expecting the price of Adani to go up. Okay, now in the context let's say I find something wrong in the financial statements. நான் அந்த financial statement ஏதோ ராங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கம்மி ஆகிடும். ஸோ 1 crore rupees இருக்கிற என்னோட வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து it will become 90 lakh rupees or 80 lakh rupees, because investors take decision based on my decision. So I'm an auditor also, I'm an investor in Adani also. So this makes me less of independent. நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொடுக்கவே மாட்டேன் in the first place. அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொடுக்கவே மாட்டேன் which will make negative, which will impact me negatively, right? So an auditor needs to be independent himself. So independence oda another example adampa, that I'm an investor. Let's say it is my brother's company and I'm an auditor. Will I be independent pa? No. Brother's company la vanda, let's say brother is holding 51%. The Reliance la the family holds 51%. The rest of the family holds 49%. The rest of the company is held by other investors. So just because I have, let's say I'm the brother of Mukesh Ambani, Anil Ambani, I'm the Anil Ambani, I'm auditor. In that case, will I do proper examination? No sir, I will not.
I will always keep the interest of my family, which is my brother, on top of all the other investors, sir. So I will not be independent. Whatever the opinion that will come will not be proper. Only if the auditor is independent, the opinion will be proper. Okay, so if the auditor is like that, these are all the investors, their interests are being not properly taken care of. Fine. Now our story continues. This is our Chitappa. This is Samir's Chitappa. Samir's Chitappa wants a loan. He goes to a bank. And the bank says, bring me last 2 years financial statements which is audited. Audited financial statements required last 2 years. So Chitappa is like, they want audited financial statements for last 2 years. Murthy keeps the accounts. Is that not enough? So Chitappa is asking Samir, okay, Murthy is keeping the accounts. Is that not enough? So since Samir is learning audit, he says, Chitappa, Murthy prepares the accounts. He only prepares the account. Auditor is someone different. This is Murthy. This is an auditor. Someone who checks them independently and gives an opinion. He's saying, Samir is saying, someone who checks them independently. Yeah, in the account and work வந்து independent check பண்றவன் தான் auditor. Okay, check பண்றான் அப்படின்னா சித்தப்பா கேட்குறாரு, checks what exactly? Everything. எல்லாமே செக் பண்ணுறாங்களா? அதாவது வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ஒர்க்? எது செக் பண்ணுறாங்க, எது செக் பண்ணல? What is the scope of his work? Which brings us to our next episode. Scope. What checks what exactly? Right? That was a question that we left previous episodes. And now, என்னதான் செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அது முன்னாடி, I want to teach you a concept, applicable financial reporting framework. Applicable financial reporting framework. Applicable financial reporting framework is a framework. Adopted by management for preparation and presentation of financial statements. Sir, yaar sir financial statement பண்ணுவாங்க? So Adani and Deloitte case la, who will prepare financial statements, sir? Adani will prepare, sir. Adani will employ accountants. Accountants வந்து they'll make financial statements. Yes or no? Yes. Now in the financial statements யார் பண்ணுவாங்க? மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ரைட். ஸோ மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? அவங்க தான் ப்ரிப்பேரும் பண்ணுவாங்க. எஸ். ஸோ they adopt a framework, sir. They adopt a framework for preparation and presentation of financial statements. And based on in the framework, in the adoption is basically use to adopt something, to take something. Okay, this adoption is based on management they will adopt. This adoption is based on two things. One being nature, two being objective. Okay, let's take an example. I gave you two examples, sir. Insurance company and then banks, they are highly regulated அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா economy depends on it, so government themselves they get into it and they regulate. அதே மாதிரி electricity companyயும் sir. Okay, so AFRF, applicable financial reporting framework, is a framework adopted by management based on nature. So based on nature electricity company management, will they adopt schedule 3, sir? No, they will certainly not. Will they adopt banking regulation act படி அந்த இது சொல்கிறாங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை அடாப்ட் பண்ணுவாங்க? இல்லைப்பா, பேஸ்ட் ஆன் நேச்சர் தே வில் அடாப்ட் த ரூல்ஸ் விச் ஆர் செட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி. Similarly, banking company, Ind AS
அடாப்ட் பண்ணுவான் சார்? இல்லை சார், பண்ணாதே சார். மேனேஜ்மெண்ட் won't adopt Ind AS. They'll have their own Banking Regulation Act, RBI circulars, notification அதெல்லாம் வந்திருக்கு. அது பேஸ் பண்ணி தான் they will make a financial statement சார். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எந்த ஃப்ரேம் ஒர்க் அவங்க அடாப்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் தான் சார் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் நேச்சர், அனதர் இஸ் பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ். ஓகே. ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து இதுக்கு மேலே பார்க்க போகிறது வந்து செக்ஷன் 129 அது கம்பெனிஸ் ஆக்ட் தான் சார். அதில் என்ன இருக்குது? ஃபாலோ ஏஎஸ் ஆர் இண்டேஎஸ். இண்டேஸ் அப்ளிகபிள் ஆனால் நீங்கள் வந்து இண்டேஸ் தான் அப்ளை பண்ணணும். இண்டேஸ் அப்ளிகபிள் ஆகலை அப்படின்னா யூ கேன் ஃபாலோ ஏஎஸ். அண்ட் ஷெடியூல் 3 யூ ஹாவ் டு ஃபாலோ. ஷெடியூல் 3 வந்து ஒரு ஃபார்மேட் மாதிரி கொடுத்துருக்கோம், ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோசர் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ. ஜென்ரலி இதுதான்ப்பா அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஆல் த கம்பெனி. ஜென்ரலி இதுதான். பட் பேஸ்ட் ஆன் நேச்சர் மாறுமா சார்? ஆமாம் சார், மாறும் சார். டெஃபினெட்லி இட் வில் சேஞ்ச். பேஸ்ட் ஆன் நேச்சர் management will adopt a different applicable financial reporting framework. Based on objective also it will adopt a different financial reporting framework to prepare its financial statements. Sir, one is objective na enna sir, who it is for na யாருக்காக நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தயாரிக்கிறோம் அது பொறுத்த we will adopt a financial reporting framework sir. For example, பப்ளிக்கு நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்களா சார் அப்படின்னா அது வந்து ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். ஒரு பர்டிகுலர் யூசருக்கு மட்டும்தான் நீங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார், பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பேங்க்கு போனீங்க. சில டைம் பேங்க் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தாங்கப்பா ரூல்ஸ், இதுதான்ப்பா லிஸ்ட்டு, இது பேஸ் பண்ணி இதில் என்ன எப்படி எழுதிருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. அவங்க கேஷ் நான் பார்க்குறேன், உங்கள் பிஸ்னஸில் வந்து அவ்வளோ ப்ராஃபிட்னு சொல்கிறீங்க. ப்ராஃபிட் இஸ் பேஸ்ட் ஆன் அக்ரூவல் சிஸ்டம். அக்ரூவல் சிஸ்டமில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணலாம், சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நிறைய பண்ணலாம் சார். நீங்கள் வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் கேஷ் ஃப்ளோ. நிறைய பிஸ்னஸ், உங்கள் பிஸ்னஸ் வந்து நிறையா கேஷ் ஃப்ளோ இருந்தால் நீங்கள் வந்து எனக்கும் கேஷ் கொடுத்துருவீங்க. ஸோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் கேஷ் ஃப்ளோ. என்ன பண்ணுங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பண்ணுங்கள், பட் இண்டேஸ் பேஸ் பண்ண இல்லை, ஏஎஸ் பேஸ் பண்ண இல்லை, அது வேண்டாம். பிரிங் மீ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் ஆன் தீஸ் ரூல்ஸ். ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு இதுதான் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலண்ட், இதுதான் டெஃபினேஷன், இந்த டெஃபினேஷனுக்குள்ளே இருந்தால் தான் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலண்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜென்ரல் பப்ளிக் யூஸ் பண்ண முடியுமா? இல்லை, பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் யூசருக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்டு ஃபார் பர்டிகுலர் யூசர் இஸ் ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். ப்ரிப்பேர்ட் ஃபார் பர்டிகுலர் யூசர் இஸ் அ ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஃபார் ஜென்ரல் யூசர் இண்டேஎஸ், ஏஎஸ் இதெல்லாம் ஜென்ரல் யூசர் சார். ஓகே. ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல். ஸோ objective பொறுத்தும் what management will do is it will adopt based on either nature and objective. ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் நான் இது இங்கே எடுத்திருக்கேன். என்னென்னா செபி வந்து குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட் QIP அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கு என்ன சொல்லணும்னா செபி ஒரு ரூல்ஸ் கொடுத்துரும், இந்த மாதிரி நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு. ஓகே. ஸோ இட் இஸ் பர்டிகுலர் ஃபார் செபிக்கு மட்டும் தான் அது பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் இந்த கியூஆரை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபைண்ட் அ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் ஒன்லி ஃபார் செபி. ஓகே. ஸோ applicable financial reporting framework is a framework adopted by management for preparation and presentation of financial statement. எதுக்கு சார் அடாப்ட் பண்ணணும் ஒரு ஃப்ரேம்ஒர்க்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. it will adopt it based on nature, it will adopt based on objective. ஓகே. அது பார்த்துட்டுமா? SA applies to standard on auditing applies to both ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டுக்குமே அப்ளை ஆகுமா சார்? ஆமாம், கண்டிப்பாக ஆகும்.
ஓகே. அண்ட் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் இன் SA 800. ஸோ ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்காக SA 800 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே. அண்ட் இட் இஸ் அ CA ஃபைனல் பிஸ்னஸ். இதில் என்டரில் அது இல்லவே இல்லை. ஓகே. ஸோ இப்போதைக்கு யூ ஜஸ்ட் ஹாவ் டு நோ சம்திங் கால் ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு நமக்கு ஆடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒன்றுமே நம்ம இன்டர் லெவலில் இல்லை. இப்போது வாட் யூ ஹேவ் பீன் கிவன் இஸ் 200 SA 200 to SA 700 வரைக்கும் உங்களுக்கு இன்டர்மீடியட்டில் அப்ளை ஆகும். ஃபைன். SA அப்ளைஸ் டு போத், பட் இது மட்டும் தான் இன்டர்மீடியட்டில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். ஓகே ஃபைன். இன்டர்னல் கண்ட்ரோல் வேண்டாம். ஸோ வி ஸ்டார்டட் வித் அ கொஸ்டின். செக் பண்ணுறான் இல்லையா, என்ன தான் செக் பண்ணுறான், என்ன செக் பண்ணல. ஓகே. ஸோ தட் வாஸ் த கொஸ்டின். ஸ்கோப் ஆஃப் ஆடிட். ஸோ செக்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி எவ்ரிதிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வில் சி வாட் இட் செக்ஸ். ஸ்கோப்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். ஸ்கோப்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கிரிக்கெட்டில் எங்கே bowling பண்ணுறாங்க, எந்த பார்ட், விச் பார்ட். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் அ கிரவுண்ட். இன் விச் பார்ட் டூ தே bowl? only here. Scope means in which part is applicable. Sir, நீங்கள் வந்து you have to wear a helmet, sir. You have to wear a helmet while driving a vehicle, right? ஸோ அதான் ரூல். இதோட ஸ்கோப் என்ன சார்? ஒன்லி இஃப் யூ ஆர் ரைடிங், ஒன்லி இஃப் யூ ஆர் டூயிங் இட் இன் அ பப்ளிக் பிளேஸ். நிறைய இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஆர் யூ ரிக்வயர்ட் டு வியர் அ ஹெல்மெட்? நோ. ஸ்கோப் என்ன? யூ ஹாவ் டு பி இன் ரோட், பப்ளிக் ரோட். யூ ஹாவ் டு ஹாவ் திஸ் வெஹிக்கல். இந்த வெஹிக்கிளில் தான் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பைக், சைக்கிள் ஓட்டுறீங்களா, அதுக்கு ஹெல்மெட்டாக இல்லை. ஸோ ஸ்கோப்னா என்னென்னா, ஸ்கோப் இஸ் வேர் இட் அப்ளைஸ். இப்போ ஸ்கோப் ஆஃப் ஆடிட்டிங்னா, ஆடிட்டில் வாட் அண்ட் ஆல் வி வில் செக். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் coverage of all aspects of entity. Audit of financial statement should be organized adequately to cover all aspects of the entity relevant to the financial statement being audited. Financial statement ku relevant ah irukra ella aspects cover பண்ணனும் sir. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு மேலே இந்தந்த ஆஸ்பெக்டோட எஃபெக்ட் இருக்குது பார்க்கலாம் சார். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில், ஸோ இப்போது இதுக்கப்புறம் நான் வந்து பேலன்ஸ் ஷீட் பேனல் காட்டணும்னா how I will do it is I will just draw this sir, T-shape balance sheet sir. Okay, now this is easy. Okay, T-shape balance la you will find in assets inventory நான் செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு I should know what kind of business our client is in. ஓகே, நான் ஒரு ப்ராசஸ் மாதிரி செக் பண்ணுறேன் சார். நான் ஃபஸ்ட்டு, ஸோ வாட் we were reading was what and all do we cover in audit அப்படின்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸும், cover all aspects that have an effect on financial statements sir. So I'm asking the accountant, இந்த நீங்கள் ஷூ பண்ணுறீங்க, you make shoes, so how do you make it அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க, first we buy leather, we cut it, then it is in working progress, then finished goods. So now I know balance sheetல inventory ஒரு லைன் ஐட்டம் வரும்ல, இன்வென்ட்ரிக்குள்ளே ஒரு சப் கிளாசிஃபிகேஷனும் இருக்கும், ரா மெட்டீரியலும் இருக்கும், ஒர்க் இன் ப்ராக்ரெஸும் இருக்கும், ஃபினிஷ் குட்ஸும் இருக்கும். இது தான் இந்த ப்ராசஸ் நான் தெரியாமல் பார்த்துருந்தா I would have assumed only finished goods டீல் பண்ணுறாங்க இந்த பிஸ்னஸ்ஸு. ஸோ I won't be thinking like this. ஸோ ஒன்லி ப்ராசஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் I will think, சார் ஃபினிஷ் குட்ஸ் மட்டும் இல்லை வேல்யூவேஷனில், ஒர்க் இன் ப்ராக்ரெஸும் வேல்யூ பண்ணணும், ஆர்எம்மும் ரா மெட்டீரியலும் வேல்யூ பண்ணணும். ஸோ சி these 3 items have different consequences sir. Work in progress,
is to be valued in net realizable value அப்படின்னு பார்த்துக்கிங்களேன். ஸோ ஃபினிஷ் குட்ஸ் காஸ்ட்டில், right? So each and every item has different consequences, sir, as per AS Ind AS. So now only because I knew the process I was able to think like that, or else I would have assumed only finished goods தான் இருக்கும் அப்படின்னா I would have valued it differently. So cover all aspects that have an effect on financial statements. இந்த ஆஸ்பெக்ட் வந்து financial statementல எஃபெக்ட் இருந்ததா சார் அப்படின்னா இருந்தது. It affect the valuation of inventory, right? ஸோ நம்ம செக் பண்ணுறோன்னா என்ன செக் பண்ணுறோம், எல்லா ஐட்டமும் செக் பண்ணுறோம் which has an effect on financial statements. இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. The auditor is asking, are there any legal cases pending against the company? ஸோ he can accountant can say easily, சார் அதுக்கும் உங்களுக்கு என்ன சார் சம்மந்தம், நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணி வந்திருக்கீங்க, எதுக்கு சார் அதெல்லாம் அப்படின்னா, ஓகே அவன் என்ன சொல்கிறான்னா எதுக்கு சார் அதெல்லாம் அப்படின்னா சும்மா சொல்லுங்களேன் அப்படின்றேன். ஓகே, ஒரு கேஸ் இருக்குது சார், நம்ம ஒரு ஷூ டிசைன் காப்பி பண்ணிட்டோம், அதனால் வந்து நம்ம மேலே ஒரு 50 lakh பெனால்ட்டி போட்டான். நம்ம லாயர் என்ன சொல்கிறாருன்னா அந்த கேஸ் வந்து போயிடும், கையிலேருந்து போயிடும், நம்ம 50 lakh கட்ட வேண்டிய இருக்கும் அப்படின்றான். அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஏஎஸில் படிச்சிருக்கோம், அதாவது அக்கௌண்ட்ஸில் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அது வந்து லைபிலிட்டியாக மாறிடும். ஓகே, இட் இஸ் நோ மோர் அ கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி, இட் இஸ் ஆல்மோஸ்ட் அ லைபிலிட்டி. அதுக்கு ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏஎஸ் சொல்லுது, ரைட்? ஸோ only because I asked this, I was able to think differently. So legal case na expenses வந்து because if he didn't consider the legal cases, expenses would have been reduced, liabilities would have been reduced. You have to book an expense here, 50 lakh rupees வந்து expense வந்து மாதிரி நீ காட்டணும் ஆக்சுவலாக. ஓகே, ப்ராஃபிட் வந்து ஓவர் செட் ஆகிடும். பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தப்பாகிடும் சார். ஃபைன். ஸோ வாட் டு வி செக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாஸ் இல்லையா, வாட் டு வி செக், என்ன தான் செக் பண்ணுறோம், எல்லாமே செக் பண்ணுறோம். cover all aspects of entity that have an effect on financial statements. ஓகே, நான் சும்மா கேட்குறேன் மூர்த்தி கிட்ட, மூர்த்தி நீங்கள் வந்து உங்கள் மேலே ப்ரெஷர் ஏதாவது இருக்கா? எதுக்கு சார்? அதாவது நீங்கள் புக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும், மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ப்ரெஷர் இருக்கா அவங்க மேலே அப்படின்னா ஃபேஸ் மூஞ்சி வந்து மாறுது. ஓகே, ஸ்வெட்டெல்லாம் வருது. ஓகே, ஃபேஸ் மாறுது. even that should we consider that also, sir? Yes sir. Okay, this has a connection to a point later in the chapter. So basically ஒரு question என்னன்னா, அதுவும் செக் பண்ணுமா சார்? ஆமாம் சார், எல்லாமே செக் பண்ணணும். இது ஒரு ரிஸ்க் இல்லையா? அதுவும் இருக்கு. ஆமாம். ஓகே, ஸோ cover all aspects that have an effect on financial statement. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். coverage of all aspects relevant to the financial statement being audited. சார், பூனேல ஒருத்தன் வந்து போர்ஷே கார் எடுத்துகிட்டு போயிட்டு அடிச்சிட்டான். ஓனரோட சன் மேலே ஒரு லீகல் கேஸ் இருக்குது. அந்த ஆடிட்டர் should he consider concerned? இல்லை, all aspects only relevant to financial statements being audited, sir. Okay, so சமீரோட சித்தப்பா வந்து ஒரு பேர் வந்து அந்த ஃபைல்ஸில் அவர் பேர் இருக்குது. எந்த ஃபைல் சார்? இந்த மாதிரி பாக்ஸ் நிறைய பிக்சர்ஸ் வந்தது, இமெயில் லீக் ஆச்சு, இமெயில் வந்து ரிலீஸ் பண்ணாங்களே. என்ன ஃபைல்ஸ்? என்ன ஃபைல்ஸ்? if you got this, comment and tell me what files are we talking about. Okay, our பேர் வந்து our சித்தப்பா பேர் வந்து அந்த ஃபைல்ஸ் வந்தது. should auditor be concerned? No. should auditor be concerned? இல்லை சார், I should not be concerned. I'm only concerned with
everything that have an effect on financial statements. So let's say இந்த கார் வந்து கம்பெனி பேரில் இருந்ததுன்னா ஆமாம், ஐ ஷுட் பி கன்சர்ன். அதுவும் ஸ்கோப்பில் எடுத்துக்கணும். ஐ வில் கன்சிடர் தட் ஆல்சோ. ஆல் ரைட். நெக்ஸ்ட், ரிலையபிலிட்டி அண்ட் சஃபிஷியன்சி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். சார் நம்ம வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எங்கேருந்து வருது சார்? ஒரு ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து வருது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ட்ரையல் பேலன்ஸ். எஸ் ஆர் நோ? எஸ். ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் எங்கேருந்து வருது? லெட்ஜர்லேருந்து வருது. ஓகே. லெட்ஜர், ஜர்னல். Journal comes from source document. Journal comes from source documents. ஆமாவா இல்லையா சார்? இன்வாய்ஸ் இருந்தால் தான் சார் ஜேர்னல் வரும். ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ் லைக் திஸ் ஒன்லி. ஸோ வாட் இஃப் த சோர்ஸ் டாக்குமெண்ட் இட் செல்ஃப் இஸ் ராங் சார்? ராங் சார், நம்ம ராங்னு சொல்கிறோம் இல்லையா சார்? ராங் கேன் பி பிகாஸ் ஆஃப் டூ திங்ஸ். ஒன் இஸ் எரர், அன்இன்டென்ஷனல் மிஸ்டேக் சார். வேணும்னு பண்ணல, அன்இன்டென்ஷனலாக பண்ணான், அதுவும் மிஸ்டேக் தான். ஒருத்தன் வந்து வேணும்ன்ட்டே பண்ணுறான், அதுவும் மிஸ்டேக் தான். ஸோ ஆடிட்டர் இஸ் கன்சர்ன் வித் போத். ஆடிட்டர் ஹேஸ் டு கேட்ச் போத். ஸோ ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட் வந்து இப்போது என்ன சொல்கிறான்னா, ரிலையபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அந்த இந்த இன்வாய்ஸை தப்பாக இருந்ததுன்னா சார், கேன் பி மிஸ்டேக் ஆல்சோ, எரராகவும் இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஃப்ராடாகவும் இருக்கலாம் இந்த இன்வாய்ஸில். ஆனால் இது சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இங்கே வரைக்கும் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதாவது இன்வாய்ஸு, அது ரிலையபிளா, சஃபிஷியண்ட்டா? ஹவு வில் ஐ ஃபைண்ட் சார்? Should I be concerned about that? Yes, auditor should also be concerned about the reliability of financial information. இது ரிலையபிளாக இருக்கா ஃபஸ்ட்டு? இதில் ஏதாவது தப்பு இல்லாமல், இதில் ஏதாவது ஃப்ராட் இல்லாமல் இருக்கா? அதுவும் பார்க்கணுமா? ஆமாம், அதுவும் ஆடிட்டரோட ஜாபில் இருக்குது, அதுவும் ஸ்கோப்பில் இருக்குது. அது எப்படி சார் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the auditor makes a judgment of reliability and sufficiency of financial information by making a study and assessment of. ஸ்டடி பண்ணி அசஸ் பண்ணுவான். இது அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ் எப்படி அக்கௌண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஐ ஷுட் ஸ்டடி ஃபஸ்ட்டு டே. ஆடிட்டர் வந்து பெங்களூரில் வந்து ஒரு கிளைண்ட்டு, ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் பெங்களூர் பிடிஓ. அப்போ ஃபஸ்ட்டு பெங்களூர் பிடிஓ வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன்லைன். அப்போ வந்து கோவிடு, ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் யூகே பிடிஓ. ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கோவிட்க்கு முன்னாடி வந்து வி யூஸ் டு கோ டு கிளைண்ட் பிளேஸ். ஃபஸ்ட்டு டே ஆடிட்டர் என்ன பண்ணான்னா, அதாவது மை சீனியர், வாட் ஹி டிட் வாஸ், ஹி டிட் அ ஸ்டடி. எல்லாம் கேட்குறான், எப்படி அக்கௌண்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஒன்று இருக்குப்பா. நான் ஐ வில் டெல் யூ வாட் இட் இஸ் இந்த சாப்டர் ஒன்லி. ஓகே. அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ் ஸ்டடி அண்ட் அசஸ் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் அக்கௌண்ட் பண்ணுறீங்க, எப்போ, அட் வாட் பாயிண்ட் ஆர் யூ அக்கௌண்டிங், யார் அக்கௌண்ட் பண்ணுறான், அந்த அக்கௌண்ட் பண்ணி யார் செக் பண்ணுறான், யார் பே பண்ணுறான், எல்லாமே ஸ்டடி பண்ணுவாங்கன்னா, ஆமாம் ஸ்டடி பண்ணுவாங்க சார். ஃபஸ்ட் டே போயிட்டு இதுதான் கேட்குறாரு அவர். என்னை கூப்பிட்டு வச்சுட்டு ஹி ஆஸ்க் மீ டு பி சைலண்ட். அவர்கிட்ட கேட்குறாரு, ஹி இஸ் டெல்லிங் எவ்ரிதிங். அவர் டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே வராரு. ஓகே, இவன் வந்து இந்த மாதிரி வரும், ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு பிஓ வரும், பிஓ வந்து நம்ம எடுத்துகிட்டு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவோன்னா, அது வந்து ப்ரொடக்ஷனில் கொடுத்துருவான், ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவான், ஜஸ்ட் இன் டைம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது சார், அதெல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்க. ஆமாம் சார், ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்டடி பண்ணிவிட்டு அசஸ் பண்ணாங்க. அந்த அசஸ்மெண்ட்டோட ரிசல்ட் என்ன தெரியுமா? அசஸ்மெண்ட் என்ன சார்? டெஸ்ட்டு சார். டெஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் வச்சு தான் நம்ம ஆடிட்டே பண்ணுறோம், இது ரிலையபிளா சார், இதில் நம்பலாமா சார்? அதோட ரிசல்ட் கொடுத்துரும். நம்ம அக்கௌண்டிங் சிஸ்டமை டெஸ்ட் பண்ணணும்னா, அக்கௌண்டிங் சிஸ்டம் இஃப் இட் டெஸ்ட் வி வில் கெட் டு நோ இஃப் திஸ் இஸ் ரிலையபிள் ஆர் நாட். ஐ வில் டெல் யூ ஹவ். ஒரு எக்ஸாம்பிள் சார், நம்ம மூர்த்தி இருக்கார்ல அக்கௌண்டன்ட்டு, அவர்கிட்ட நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எப்படி சார் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அவர் சொல்கிற ஒரு கேஷுவலாக சேல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்பேட்ச் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணிடுவோம்.
அவர் அப்படியே என்ன சொல்கிறாருன்னா, சம்டைம்ஸ் வி டிஸ்பேச் கூட்ஸ் ஃபஸ்ட் அண்ட் ரெக்கார்ட் சேல்ஸ் லேட்டர். ஃபஸ்ட்டு கூட்ஸ் நம்ம வேர் ஹவுஸ்லேருந்து வெளியே போயிடும். ஓகே, வெளியே போயிடும், அப்புறமா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் சேல்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்ன சார் இருக்குது? அப்புறம் தான் அவங்க தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்களே, தே ஆர் ரெக்கார்டிங் இட் லேட்டர் இல்லையா? ஆமாம், ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இமேஜின் தி சிச்சுவேஷன். சேல்ஸ் வந்து 31st March 2026 ஆகுது. ஆக்சுவலாக அவங்க வந்து டிஸ்பேச் பண்ணிட்டாங்க, அப்போவே டிஸ்பேச் பண்ணிட்டாங்க 31/3 தான். ஓகே, பட் 26-27 they are expecting the sale, they want the sales to be higher. So what they do, okay, what they do is சேல் டிஸ்பேச் வந்து அப்போவே பண்ணிட்டாங்க. டிஸ்பேச் ஆகிடுச்சுன்னா அப்போவே சேல்ஸ் இல்லையா? ஆமாவா? ரைட். சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் படி எப்போ டெலிவரி கொடுத்துட்டோமோ அப்போவே சேல்ஸ் ஆகிடுச்சு, கரெக்டாக? ஸோ சேல்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் இயர், பட் தே வாண்ட் டு ஷிஃப்ட் ப்ராஃபிட்ஸ் டு நெக்ஸ்ட் இயர். ஸோ வாட் தே டூ இஸ் தே ரேஸ் இன்வாய்ஸ் ஆன் 1/4/2026. ஒரே ஒரு நாள் டிஃப்ரென்ஸ்னால this year's profit is being shifted to this year. Is this right or wrong? This is wrong, clearly wrong. ஸோ இந்த இன்வாய்ஸ் இப்போ அவங்க பண்ணாங்க இல்லையா 1/4/2026, இந்த இன்வாய்ஸ் வந்து ரிலையபிளா ஆர் நாட் ரிலையபிள் சார்? நாட் ரிலையபிள். அதுமாரி ரிலை பண்ணலாமா? இல்லை. ஓகே, ஸோ வாட் இட் சேஸ் இஸ் we will read accounting system. பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட், இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரிலையபிள் இல்லை சார் அப்படின்னு. ஓகே, இதே மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஒன்று இருக்குது. அது செக் பண்ணால் கூட நமக்கு we will get to know if these source information, financial information are reliable or not. அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மூர்த்தி இருக்கார் இல்லையா, அவரே வந்து அக்கௌண்ட் பேபிள் யார் சார்? நம்ம சப்ளையர். தேர் ஆர் சப்ளையர்ஸ் who provide goods to us. Okay, account payable means they are suppliers for whom we have not paid yet. இது வரைக்கும் நம்ம அவங்க காசு கொடுக்கல. ஓகே, so which means they are our suppliers to whom we have not given cash to. நம்ம மூர்த்தி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, what he does is அவரே he has access to account books, he has access to checkbook also. checkbook நானே ராஜா நானே மந்திரி. என்ன பண்ணுறாருன்னா, what he does is he writes in account payable. அந்த லெட்ஜரில் என்ன பண்ணுறாருனா, பே பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதுறாரு. பேங்க் 2 lakh rupees being payment made to supplier. அதோட என்ட்ரி என்ன சார்? அக்கௌண்ட்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். இதுதான், இது லெட்ஜர் ஃபார்மில் இருக்குது, இது ஜர்னல் ஃபார்மில் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ஒரு என்ட்ரி போட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் பேர்லேயே அவர் செக் போட்டுக்கிறாரு அண்ட் he takes the money away. சார் 1000 crore rupees turnover, 500 crore rupees turnover இருக்கிற கம்பெனியில் வந்து இதெல்லாம் 2 lakh rupees எல்லாம் ஸ்மால் அமௌண்ட் சார். அண்ட் the suppliers wait for years and years for money to get released. ஸோ 2 lakh rupees வந்து அவங்களுக்கு வந்துதா இல்லையான்னு அவர் வந்து இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ சார், இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் பாருங்கள், அவரே அக்கௌண்ட்டும் பண்ணுவாரா, அவரே வந்து கேஷ் ரிலீஸ் பண்ணுவாரா? ஓகே, திஸ் இஸ் அ வீக்னஸ் இன் இன்டர்னல் கண்ட்ரோல். ஓகே, இதுக்கு பேர் வந்து நோ செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ். டியூட்டி வந்து ஒரே ஒருத்தன் வந்து 2 டியூட்டிஸும் வச்சுருக்கான், தெர் செக்ரிகேஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பேசிக் எக்ஸாம்பிள் தான் சார். எவென்ச்சுவலி Chapter 3 Chapter 4 இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ தட் ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டம் சரியாக இல்லை, ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் சரியாக இல்லைன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்குமெண்ட்ஸும் ரிலையபிளாக இருக்காது. ஓகே, ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலையபிளாக இல்லை. ஸோ ஷுட் வி செக்
accounting systems, should we check internal controls, is it within the scope of audit அப்படின்னா ஆமாம் சார். accounting system auditor can check, internal controls should also be checked, should be checked. அதுவும் ஸ்கோப் ஆஃப் ஆடிட் உள்ளே இருக்கா? ஆமாம். அக்கௌண்டிங் சிஸ்டமே நீங்கள் செக் பண்ணலாமா? ஆமாம். ஏன்னா அக்கௌண்டிங் சிஸ்டமே சரியில்லைன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்குமெண்ட்ஸும் சரி இருக்காது. ஃபைன். ப்ராப்பர் டிஸ்க்ளோசர் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மட்டுமா சார்? அதோட நோட்ஸும் we have to check. Should be concerned? Yes. Should we be concerned? Yes, we should be concerned with the notes to accounts also. Okay. டிஸ்க்ளோஜர் சரியாக இருக்கா அதுவும் ஆடிட்டர் பார்க்கணுமா சார்? ஆமாம் சார், பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லோன் வாங்கியிருக்கோம் சார், பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் லோன் இருக்குது, அது போதாதா? அது மட்டும் போட்டுருவோமே அப்படின்னா ஆடிட்டர் இஸ் நாட் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பட் ஆல்சோ நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். அந்த டேர்ம்ஸு, செக்யூரிட்டி, ரீபேமெண்ட் ரிஸ்க் அதெல்லாம் நீங்கள் காட்டணும். யூ ஹாவ் டு ஷோ இன் நோட்ஸ். ஏன்னா சி பீப்புள் டேக் டிசிஷன் பேஸ்ட் ஆன் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கரெக்டாக? இப்போது இது பாருங்கள், இதுதான் பட் டேர்ம்ஸ் ஆஃப் லோன். ஓகே, ஒரு லோன் பார்க்குறான் ஒருத்தன் வந்து, நான் ஒரு இன்வெஸ்டர், நான் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் சார், ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் திஸ் கம்பெனி அண்ட் இட் ஹேஸ் அ லோன் இருக்குது. ஆமாம், ஆப்வியஸ்லி எனி கம்பெனி வில் ஹாவ் லோன். ஓகே, ஃபைன் சார். இந்த மாதிரி ஒரு அந்த லோனில் இந்த மாதிரி ஒரு லைன் ஐட்டம் இருக்குது சார். அதாவது அவங்க கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க இல்லையா லோன் வாங்கும்போது, பேங்க் என்ன சொல்கிறான்னா, ஐ கேன் ரீகால் த லோன் எனி டைம். இந்த டைம்லேயும் ஐ கேன் ரீகால் த லோன் அண்ட் செக்யூரிட்டி அந்த லோன் கொடுக்குறதுக்கு ஹைப்போத்திகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கொலாட்டரல் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன? இன்வென்ட்ரியும் ரிசீவபிள்ஸும். ஸோ வாட் திஸ் மீன்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் டிஸ்க்ளோஜர். இந்த டிஸ்க்ளோஜர் வந்து கரெக்டான டிஸ்க்ளோஜர் சார். ஆமாம், இப்படி தான் காட்டணும் சார். எல்லாமே எவ்ரி திங் ரிலவெண்ட் டு யூசர் இதெல்லாம் பார்த்து கேன் மேக் டெசிஷன்ஸ். இது இல்லாமல் இருந்தால் சார், இது இல்லாமல் இருந்தால் திஸ் லுக்ஸ் குட் சார். அந்த லைன் இடம் இல்லாமல் இருந்தால் திஸ் இஸ் ஓகே. ஆமாம், ஆமாம், யூஸ்வலாக ஹைப்போதெட்டிகேஷன்லாம் இருக்கும் தான். ஆமாம், ஹைப்போதெட்டிகேஷனாக கொலாட்டல் மாதிரி கொடுத்துருவாங்க, அதெல்லாம் ரீபேமெண்ட் ஓகே அதெல்லாம் இருக்குது, யூஸ்வல் தான் இதெல்லாம். பட் பிகாஸ் ஆஃப் திஸ் லைன் பேங்க் ஹாஸ் த ரைட் டு ரீகால் த லோன் எனி டைம். அப்படின்னா எனி டைம் தே கேன் கம், தே கேன் டேக் இன்வென்ட்ரி, ரிசீவபிள்ஸ், போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரிஸ்கியான பொசிஷன்ப்பா. இட்ஸ் நாட் குட் பொசிஷன் டு பி இன். ஸோ ஒரு இன்வெஸ்டராக ஐ வில் நாட் திங்க் திஸ் இஸ் த ரைட் கம்பெனி டு இன்வெஸ்ட். ஓகே, ஸோ ஷுட் ஆடிட்டர் ஆல்சோ செக் டிஸ்க்ளோஜர்ஸ் அப்படின்னா ஆமாம் சார், the auditor is also concerned with disclosures, not just numbers but also disclosures. notes to account la irukra item avan check panni dhaan aagano. So disclosure mattuma sir, disclosure mattum illa, we also have to check if the accounting policies have been consistently applied. அது என்னன்னு பார்க்கலாம். அக்கௌண்டிங் பாலிசின்னு என்னப்பா? ஸோ அக்கௌண்ட்ஸ் இல்லையா, அதாவது ஏஎஸ், இன்டேஎஸ், ஷெடியூல் 3 சம்டைம்ஸ் கிவ்ஸ் அஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஒரே ஐட்டம் பண்ணுறதுக்கு, ஒரே திங்க் பண்ணுறதுக்கு தே வில் ப்ரொவைட் அஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷன் தே கிவ் அஸ் 2 ஆப்ஷன்ஸ். டபிள்யூடியூ மாதிரியும் பண்ணலாம், எஸ்எல்எம்லேயும் பண்ணலாம். அது கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணல. ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு விஷயம் டபிள்யூடிவியூ பேஸ்ட் ஆன் டபிள்யூடிவியூ வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்டை வந்து டெப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இயர் எண்ட்லேருந்து இயர், ஸோ டபிள்யூடிவியோட உங்களுக்கு ஒரு இது தெரியும், பேட்டர்ன் தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய டெப்ரிசியேஷன் வரும். இன் டபிள்யூடிவி மெத்தட் த ஸ்டார்டிங் டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வில் பி ஹை. போக போக அது வந்து கம்மியாக ஆகிட்டே போயிடும். ஏன்னா the base also changes. So let's say 12 lakh and the mari, I'm not talking about book value pa, I'm talking about depreciation amount.
the one that goes to P&L. ஸ்டார்டிங்கில் வந்து 20 lakhஸாக இருக்கலாம், அதுக்கப்புறம் 18 lakh ஆகிடும், அதுக்கப்புறம் 17 lakh ஆகிடும். டெப்ரிசியேஷன் அமௌண்ட் புக் வேல்யூ சொல்லலை, நான் புக் வேல்யூ சொல்லலை. ஏன்னா WDVயில் புக் வேல்யூவில் ஒரு பர்சன்டேஜ் போடுவோம், அதான் WDV கரெக்டாக. ஸோ ஒன்ஸ் இட் ரெடியூசஸ், அந்த ரெடியூஸ்ட் அமௌண்ட்டில் அந்த பர்சன்டேஜ் போடுவோம், அது கம்மியாகிடும். ஸோ டெப்ரிசியேஷன் அமௌண்ட், திஸ் இஸ் அ எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட், கம்மியாகிட்டே போயிடும். ஸோ ஒரு கம்பெனியில் வந்து they wanted to decrease the profit. So what they did, they increased the expense increase பண்ணாங்கன்னா profit அப்படியே reduce ஆகிடும். So what they did, they simply shifted from WDV which had lesser depreciation to SLM which had higher depreciation. அந்த மாதிரி இமேஜினா சர்க்கம்ஸ்டான்ஸ்ப்பா. இந்த மாதிரி வந்து பாலிசி சேஞ்ச் பண்ணால் ப்ராஃபிட்டில் எஃபெக்ட் பண்ணலாமா? ஆமாண்ணா ஆமாம் பண்ணலாம். ஓகே, ஐ எம் நாட் எலாபரேட்டிங் திஸ் எக்ஸாம்பிள், பட் இந்த எக்ஸாம்பிளை வந்து எலாபரேட் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, எவென்ச்சுவலி திஸ் கேன் பி ப்ரூவ்டு. பட் த பாயிண்ட் இஸ், அக்கௌண்டிங் பாலிசி மாற்றி கன்சிஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணாமல் ப்ராஃபிட்டை வந்து ஏற்றுக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அக்கௌண்டிங் பாலிசி செக் பண்ணுறதுக்கும் ஆடிட்டர் கிட்ட பவர் இருக்கா சார், ஸ்கோப்பில் இருக்கா சார்? அதுவும் ஆமாம், அதுவும் ஸ்கோப்பில் இருக்குது. அண்ட் இஃப் தேர் கன்சிஸ்டன்ட்லி அப்ளைட், அதுவும் செக் பண்ணுறதுக்கு ஆடிட், இட் இஸ் வித்தின் த ஸ்கோப் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ஒர்க். வாட் ஆடிட் டஸ் நாட் இன்க்ளூட், அதாவது ஸ்கோப்புக்கு வெளியே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஆடிட்டர்ஸ் டொமைன் ஆஃப் காம்பிடன்ஸ். ஆடிட்டர் எதில் சார் எக்ஸ்பர்ட்? ஆடிட்டில் எக்ஸ்பர்ட், லாவில் எக்ஸ்பர்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட், காஸ்டிங்கில் கொஞ்சம், லாவில் கொஞ்சம். ஓகே, ஸோ இட் இஸ் தட் இஸ் த டொமைன் ஆஃப் காம்பிடன்ஸ். அதான் அதில் தான் அவன் வந்து காம்பிடெண்ட்டாக இருக்கான். ஓகே, லெட்ஸ் சே ஐம் ஆடிட்டிங் அ நியூக்ளியர் பிளான்ட் சார். நியூக்ளியர் பிளான்ட்டில் ரியாக்டர்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஓகே, இஸ் ஆடிட்டர் capable enough to know the value of that reactor? No, he does not know how to value. வேல்யூவே பண்ண முடியலனா கேன் he give proper opinion? இங்கே பார்ப்பா, இந்த கூடங்குளம்ல ஒரு இது இருக்குது கரெக்டாக, நியூக்ளியர் பிளான்ட் இருக்குது. ஸோ if you take the financial statement, if you take the balance sheet of this plant, you will find one nuclear reactor here in asset. ஆமாவா இல்லையா? Nuclear reactor is an asset. So it is claiming that the value of this nuclear reactor is 10 lakh rupees. Example. Okay, can auditor check if the value of this is 10 lakh rupees only? How? It is not possible. AC irukpa, can he know the value of AC? ஆமாம், மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணலாம். 1.5 ton இந்த பிராண்டு மார்க்கெட்டில் போய் செக் பண்ணலாம். இந்த அமௌண்ட்டில் தான் ஹிஸ்டாரிக்கலாக அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க, டெப்ரிஷியேட் பண்ணி இந்த வேல்யூவில் இருக்குது. ஆமாம், இது செக் பண்ணலாம், இதோட வேல்யூ செக் பண்ணலாம். ஆனால் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் மெஷினரி, அட்வான்ஸ்டு மெஷினரியோட வேல்யூ அவனால் கண்டுபிடிக்க முடியுமா? கேன் ஹீ நோ த வேல்யூ ஆஃப் அன் அட்வான்ஸ்டு மெஷினரி himself? No, he needs an expert. So physical condition of sophisticated machinery cannot be determined by auditor. Okay, so அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது which is outside his professional competence. ஸோ அதுக்கெல்லாம் it is not within the scope of audit. அவனோட ஆடிட்டில் அவன் ஸ்கோப்பில் இல்லை. ஓகே, such matters require specialized technical skill sets. அவன் வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சு he will know the value and he will say okay. Okay, auditor is not an expert in authentication of what sir? Of documents sir. ஒரு ஸ்கேம் ஆச்சு, இட்ஸ் கால்ட் சத்யம் ஸ்கேம். சத்யம் ஸ்கேமில் ஆடிட்டர் வந்து ப்ரூஃப் கேட்டான்னா மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரூஃப் கொடுத்தது. ஓகேன்னு க்ளீன் ஒப்பீனியன் கொடுத்துட்டு வந்துட்டான் ஆடிட். ஆமாம், எல்லாமே சரியாக தான் இருக்குது அப்படின்னு. But then after years they found out that the documents which the management gave them was fake.
Okay, this actually happened in Satyam case. The auditor was PwC, I guess. Yes, it was PwC. Okay, so is the auditor expected to authenticate the documents? அவங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அது ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு அவன் எக்ஸ்பர்ட்டாக இல்லை. ஓகே, பட் எவென்ச்சுவலி அவங்க பிடபிள்யூசி மேலே ஃபைன் வந்தது. அந்த ரீசன் வந்து வேறு ரீசன். பட் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் அவங்க சரியாக அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணல, அதெல்லாம் இல்லை. ஓகே, ஃபைன். Therefore, genuineness of documents cannot be conclusively authenticated by auditor. ஃபைன். ஸோ எது இன்க்ளூட் பண்ணியிருக்கு, எது இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஆல்சோ auditor is not an official investigation. Auditor is not an official investigation. In the part of study material, ICA has what do you say, made a mistake. இங்கே வந்து they are talking about official investigation, here they are talking about other investigation. ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான், this is actually from the text of study, ICI. Here they are talking about official investigation. Official investigation na income tax department, ED, ஓகே, அவங்கெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது official investigation. ஓகே, லீகல் பவர்ஸ் இருக்கும் அதில். இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து this is something else, sir. This auditor can also do. ஓகே, we'll discuss. அந்த கொஸ்டின் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எனிஹோ, ஸோ இந்த பார்ட் தான் இந்த பார்ட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல். Fine, I told you everything is from study material only for presentation I have made it differently, made it look differently. Okay, audit is not an official investigation into an alleged wrongdoing. Or alleged na enappa, it is not proven. Okay, not an official investigation. Official na office bears எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து இந்த படத்தில் ரீமேக்கில் வந்து சூர்யா நடிச்சிருப்பார். ஐ திங்க் இட்ஸ் கால்ட் தானா சேர்ந்த கூட்டம் ஆர் என்டிகே, ஐம் நாட் ஷுர். ஓகே, எனிஹூ, ஸோ audit is not an official investigation. அது official investigation இல்லை. therefore it does not possess legal powers. இவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இடி கிட்டலாம் சர்ச்சு, சீசரு, இந்த மாதிரிலாம் நிறைய பவர்ஸ் இருக்குது. அது ஆடிட்டர்ஸ் கிட்ட இல்லை. ஸோ வாட் வி ஆர் ஸ்டடிங், சார், வி ஆர் ஸ்டடிங் வாட் இஸ் நாட் வித்தின் த ஸ்கோப் ஆஃப் ஆடிட். இட் இஸ் நாட், சார், இட் இஸ் நாட் அன் அஃபீஷியல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் நாட் வித்தின் த ஸ்கோப். நம்ம சர்ச் பண்ண முடியாது, சீசர் பண்ண முடியாது, சீஸ் பண்ண முடியாது, ஆன் ஓத் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியாது. ஓகே, அது சொல்கிறாங்க இல்லையா, பைபிள் மேலே ஆணையாக வச்சு சொல்கிறேன், அதெல்லாம் பண்ண முடியாது. இன்டர்கேஷன், இதெல்லாம் நாட் வித்தின் த ஸ்கோப் ஆஃப் ஆடிட்டர். ஓகே, அண்ட் தென் இட் கோஸ் ஆன் டு சே audit is distinct from investigation. சார், இது வந்து official investigation. சார், இது வந்து இன்வெஸ்டிகேஷன். சார், இது வேறு. சார், ஓகே, இன்வெஸ்டிகேஷன் வந்து உங்களுக்கு சிஏ ஃபைனல் லெவலில் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஒரு தனியாக சாப்டர் இருக்கும். ஓகே, அதில் வரும், இன்வெஸ்டிகேஷன் இஸ் அ கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வித் அ ஸ்பெஷல் பர்பஸ். ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் என்ன ஆகுனா, ஒரு கம்பெனியில் வந்து ஃப்ராட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? இங்கே இது வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் எடுத்த எக்ஸாம்பிள். இது ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் பேபிள் ஹேண்டில் பண்ணுறான் வந்து, ஹி ஹேட் பவர் டு மேக் செக் ஆல்சோ. அவன் இப்படியே பண்ணிவிட்டு 14 crore லெவல் வரைக்கும், 14 crores வரைக்கும் அவன் வந்து ஃப்ராட் பண்ணிட்டான். அது ஃப்ராட் வந்து சஸ்பெக்ட் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு இவன் பண்ணுறான் அப்படின்னு. இனிஷியலாக கம்பெனி தாட் 9 crores வரைக்கும் தான் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சாங்க. நம்மளை கூப்பிட்டாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு. வி செக்ட் அண்ட் வி ஃபவுண்ட் அவுட் தட் இட் வாஸ் நாட் 9 crores ஃப்ராட், இட் வாஸ் 14 crores ஃப்ராட் அப்படின்னு. இதான்ப்பா இன்வெஸ்டிகேஷன். இந்த இன்வெஸ்டிகேஷன் அஃபீஷியல் இன்வெஸ்டிகேஷன் இல்லை. அஃபீஷியல் இன்வெஸ்டிகேஷன்னா இதுதான் இது. ஓகே, திஸ் இன்வெஸ்டிகேஷன் விச் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் அவர் சிஏ ஃபைனல் with a special purpose, critical examination with a special purpose. Special purpose என்னன்னா, for example, if fraud is suspected,
and it is specifically called upon to check the accounts whether fraud really exists. It takes the character of investigation. Investigation is special purpose, அதுக்காக தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ அதுவும் இல்லைன்னு சொல்ல வராங்க. ஸ்கோப்பில் வந்து இன்வெஸ்டிகேஷன், இது இன்வெஸ்டிகேஷனும் இல்லை, இது ஆஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷனும் இல்லை, எக்ஸ்பர்ட்டும் இல்லை, அவன் ஆடிட்டர் வந்து எக்ஸ்பர்ட்டும் இல்லை. டொமைன் ஆஃப் காம்பிடன்ஸ், ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் மெஷினரியை வந்து அவன் ஆடிட் பண்ண முடியுமா, வேல்யூ பண்ண முடியுமா? இல்லை, முடியாது. இதெல்லாம் அவுட் ஆஃப் ஹிஸ் டொமைன், அவுட் ஆஃப் ஹிஸ் ஸ்கோப். அந்த ஸ்கோப் இது பார்த்தோமா, இதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்கோப். These things are out of scope. Fine. So ஆடிட் பற்றி நிறையா பேசணும். அஷூரன்ஸ் கிடைக்குது, we do lots of procedure. அவ்வளோ செக் பண்ணால் கூட lots of scams are being uncovered. Okay, despite audits, why do scams still happen? Okay, which brings us to the title of our next episode, which is எந்த பயனும் இல்லை, எந்த பயனும் இல்லை. ஸோ இந்த எபிசோடில் வந்து எந்த பயனும் இல்லை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் த பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் வாஸ் ஆடிட்டில், in audit we get assurance, in audit we get assurance, right? In audit we get assurance, but despite getting assurance, despite doing so much in audit, ஏன் நிறைய ஸ்கேம்ஸ், சத்தியம் மாதிரி, ஐஎல் அண்ட் எஃப்எஸ் மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் வந்து அன்கவர் ஆகிட்டே வருது? ஏன்? despite doing all this, despite giving assurance, despite audits, why do scams still happen? இந்த எபிசோட் பேரில் இருக்கிற மாதிரி எந்த பயனும் இல்லையா ஆடிட் பண்ணி? Okay, there are lots of benefits to audit, but that's not what we are discussing. That's not the subject matter of this conversation. Now, before we get into the crux of this whole discussion, I want to tell you what is the meaning of misstatement. Misstatement can be traced back to financial statements itself. Okay, financial statement, adana pa subject matter of audit. So financial statement, statement is to state something, is to say something. To say something is called statement. Okay, to say something is called a statement. An actor, a politician gives a statement, which means he's saying something, he's expressing something, right? So financial statement enna soludhu, what is the position of the business, what is the performance of the business, performance na P&L, position na balance sheet, right? So statements can have genuine mistake, can have intentional fraud. அதாவது இதான் P&L அப்படின்னா ரெவென்யூ வந்து ஆக்சுவலாக வந்து 1 lakh rupees தான், பட் அது வந்து ரிப்போர்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 1,20,000 மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் கேன் பி பிகாஸ் ஆஃப் அ ஜெனுவின் மிஸ்டேக், பட் கேன் ஆல்சோ பி பிகாஸ் ஆஃப் ஃப்ராட். ஸோ மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆஃப் 2 types, எரர் அண்ட் அ ஃப்ராட். ஓகே, நவ் ஸோ இந்த டிஸ்கஷனால் வாட் வி கெட் இஸ் to wrongfully make a statement means a misstatement. இது வந்து இங்கிலீஷ், this is how you would define misstatement in an English language. Okay, if you want to define misstatement in audit parlance, in audit language அப்படின்னா misstatement means a difference between amount, classification, presentation, disclosure of a reported financial statement item with a difference between a reported financial item and required financial item. சிம்பிளாக சொல்லணுமா இதுதான் ரிப்போர்ட்டட் அண்ட் ரிக்வயர்டில் திஸ் ஆர் டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ்க்கு பேர் தான் மிஸ்டேட்மெண்ட். அது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டெஃபினேஷன் சும்மா ரீட் பண்ணிக்கலாம். அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமௌண்ட், கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன் ஆர் டிஸ்க்ளோஷர் ஆஃப் அ ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஐட்டம் and the amount, classification, presentation or disclosure that is required for the item to be in accordance with the applicable financial reporting framework. Applicable financial reporting framework na ipo dhaan paathom. Applicable financial reporting framework is a framework which is adopted by management for preparation and presentation of financial statement based on nature objective, right? Ipo applicable financial reporting framework வந்து
ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஐட்டம் வந்து இப்படி தான் அமௌண்ட் பண்ணணும், இப்படி தான் கிளாஸிஃபை பண்ணணும், இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும், இப்படி தான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ரிக்வயர் பண்ணுறது. ஓகே, ரிக்வயர்டு இஸ் சம்திங், ரிப்போர்ட்டட் இஸ் சம்திங் எல்ஸ் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மிஸ்டேட்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, there's a company called Genius Travels. ஒரு Genius Travelsனு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி எப்படின்னா பேன் இண்டியா அதோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. இட்ஸ் அ கம்பெனி, ஏஎஸ் ஃபாலோ பண்ணுது. அண்ட் அவங்க எப்படி வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, வாட் இஸ் தர் மெயின் பிஸ்னஸ் அப்படின்னா, தே மேக் கனெக்ஷன்ஸ் ஆஃப் த கஸ்டமர் வித் த டிக்கெட் செல்லிங் கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இண்டியா வந்து த செல் ஏர்லைன் டிக்கெட்ஸை, கஸ்டமர் ஒன்று இருக்குது. ஸோ தே ஆர் த மிடில் மேன். திஸ் Genius Travels இஸ் தேர் மிடில் மேன். ஸோ how do they get money? They get commissions. For example, they sell tickets on commission basis. டிக்கெட் ப்ரைஸ் வந்து 20,000 ரூபாய் அப்படின்னா அதோட 10% வந்து 2,000 rupees. அதான் அவங்களோட கமிஷன். நீங்கள் சொல்லுங்கள், as per you what should be the amount that should reflect? ஒரே ஒரு டிக்கெட் தான், இந்த 2,000 rupees மட்டும் தான் they earned. 20,000 rupees-ஓட டிக்கெட் வந்து they sold. Should they show in their financial statement a turnover of 20,000 rupees or 2,000 rupees? Okay, is in the financial reporting framework வந்து it says something. It says you first think what should be the possible answer. In the point la வந்து question, I'll repeat it again. Genius Travels, they sell tickets on a commission basis. They are just middlemen. They are not buying 20,000 rupees and then giving 18,000 rupees back to the ticket seller. No, they have not bought the ticket. They are just making connections. அவங்க வெப்சைட் இருக்குது, அவங்க இந்த மாதிரி அவுட்லெட்ஸ் இருக்குது. they just get commission. ஓகே, இது ஒரு டிஸ்கஷனா. நெக்ஸ்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது, இன்னொரு கம்பெனி இருக்குது. அங்கே வந்து இன்வென்ட்ரி இருக்குது. Inventory is usually expected to be sold in 12 months time. So it's a current asset. அது வந்து ஒரு கம்பெனியில் வந்து நான் கரண்ட் அசட்டாக அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகே, ப்ரெசன்டேஷன் ஆஸ் பர் ஷெட்யூல் 3. இஃப் யூ ஆர் அ சிபிஎஸ்சி பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தெரியும் ஷெட்யூல் 3 படி இந்த மாதிரி டி ஷேப் பேலன்ஸ் ஷீட் நம்ம போடுறதில்ல, ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் தான் போடுவோம். இதுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம். டி ஷேப்டு போட மாட்டோம். இது டி ஷேப்பா, டி ஷேப். ஓகே, டி ஷேப் பேலன்ஸ் ஷீட் போட மாட்டோம். பட் ஒரு கம்பெனி வந்து தே மேக் their financial statement in T shape. ஓகே, they make the financial statement in a T shape. ஓகே, இன்னொரு டிஸ்கஷன், டிஸ்க்ளோஜர் அப்படின்னா accounting policy is required to be disclosed. Every company needs to disclose their accounting policy in notes to accountsல வந்து அவங்க ஃபஸ்ட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. If you take any company's ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், நோட்ஸில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் பாயிண்டில் வந்து இதாக இருக்கும், அக்கௌண்டிங் பாலிசி மட்டும்தான் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் required as per AS 1. ஓகே, ஸோ மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, மிஸ்டேட்மெண்ட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன், ஸோ டிஃப்ரென்ஸ் என்னப்பா, மைனஸ்ப்பா. ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிப்போர்ட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஐட்டம், இதுதான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இதுதான் நம்ம லிஸ்ட் பார்த்தோம்ல, அமௌண்ட்டு, இன்வென்ட்ரி, இதெல்லாம் பார்த்தல. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் வாட் ஷுட் ஹவ் பீன் பார்த்துக்கலாம். ஓகே, ஆஸ் பர் AS 9 the amount that should be recognized is 2,000 and not 20,000. ஸோ 2,000 இருக்கணும். ஓகே, கிளாசிஃபிகேஷன், இன்வென்ட்ரி இஸ் கரண்ட் அசட். ஷெட்யூல் 3 சொல்லுது இட் இஸ் கரண்ட் அசட். ப்ரெசன்டேஷன் மேக் இன் ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு ஷெட்யூல் 3 சொல்லுது. டிஸ்க்ளோசர் அக்கௌண்டிங் பாலிசி ரிக்வயர்ட் ஆஸ் பர் AS 1. ஓகே, இதுதான் ரிக்வயர்டு ஆஸ் பர் ஃப்ரேம் ஒர்க், அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்னால இதுதான் ரிக்வயர்டு. ஓகே, இதுதான் திஸ் இஸ் ரிக்வயர்ட். பட் வாட் தே ஹவ் டன், தே டென்ட் சூஸ் 2,000, தே சோஸ் 20,000. ஓகே, they chose to show the revenue at 20,000. Okay, and classification வந்து inventory classified as non-current asset. Presentation makes a T-shaped P&L balance sheet, and then accounting policy not disclosed. எல்லாமே தப்புப்பா. ரிப்போர்ட்டட் வந்து இது. ஓகே, a difference between amount of a reported financial statement item இது and
a amount classification, presentation or disclosure that is required for the item to be in accordance with applicable financial reporting framework. இதுக்கெல்லாம் applicable financial reporting framework base பண்ணி there's something else, required is something else, reported is something else னா அதுக்கு அந்த அந்த ரெண்டுக்கு நடுவில் தான் that difference is called as a misstatement. அந்த டிஃப்ரென்ஸ்க்கு தான் மிஸ்ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு மிஸ்ஸ்டேட்மெண்ட், இது ஒரு மிஸ்ஸ்டேட்மெண்ட், இது ஒரு மிஸ்ஸ்டேட்மெண்ட், இது ஒரு மிஸ்ஸ்டேட்மெண்ட். 4 மிஸ்ஸ்டேட்மெண்ட் இருக்குது. Fine. Misstatements can arise from error or fraud. Misstatement can arise from error or fraud. Okay. இதுக்கு amount classification, presentation or disclosure க்கு you can remember it as ABCD. ABCD மாதிரி AP. Amount A வந்து A is for amount. B instead of B we have P. Okay. Presentation P. A, P, C and D. Okay. A, P, C, D. Fine. Now we know the meaning for misstatement. Misstatement is the difference between reported ABCD of reported financial statement item and what is required by applicable financial reporting framework. ABCD again, ABCD, ABCD. Okay, fine. அது வந்து மிஸ்ஸ்டேட்மெண்ட்க்கு நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம். ஓகே, மெட்டீரியல்னா என்ன? மெட்டீரியல், ஓகே, ஸ்மால் எரர்ஸ் டோன்ட் அஃபெக்ட் டிசிஷன்ஸ். ஸ்மால் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் டோன்ட் அஃபெக்ட் டிசிஷன்ஸ். ஆமாவா இல்லையா? ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது. ரிலையன்ஸ் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸில் வந்து ஏசி ஒரு சிங்கிள் ஏசியோட வேல்யூ வரல. Is it material? No, it's not material. They do business in thousands of crores. But if a mistake is big enough to affect decisions, na adukku per material. Okay. Material does not relate to only amount pa. It also simple ஒரு disclosure என்னலானோ அது material ஆகலாம். ரெண்டு கம்பெனி இருக்குப்பா, சேம் அமௌண்ட் ஆஃப் லோன் வாங்கினாங்க, பட் இங்கே ஒரு டிஸ்க்ளோசர் இல்லை. ஓகே, பிகாஸ் ஆஃப் தட் ஒரு டிசிஷன் கேன் சேஞ்ச். ஆமாவா இல்லையா? ஆக்சுவலாக சேம் லோன் தான், இங்கேயும் அதுதான் இருக்குது. இங்கே இது காட்டலை, இங்கே இது காட்டினாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் டிசிஷன் because of this note, because of this one disclosure, someone can change their decisions. So disclosures எப்பவுமே material தான்ப்பா, எப்பவுமே material தான். Okay, it will always affect decisions. Disclosure is always material. Okay, but amount in the other we will check depending on company to company. We will check. ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து ஒரு கால்குலேட்டர் ஸ்மால் அமௌண்ட் தான், ஒரு ஸ்மால் கம்பெனிக்கும் கால்குலேட்டர் ஸ்மால் அமௌண்ட் தான். பட் ஃபர்னிச்சர் வந்து டிபெண்ட்ஸ் which company you are talking about. Okay, so we saw the definition for material. Now we saw the definition for misstatement. Then we are seeing the definition for material. Material na onnu illa, if it is significant, important enough to affect decisions, adu vandu material dhaan pa. All right. Okay, now coming back to the discussion, assurance na enna? Assurance, the purpose of assurance is to enhance the degree of confidence of users. Basically it answers one question: FS reliable இருக்கா இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ரிலையன்ஸ் இது ஜியோவோட டேட்டா எக்ஸாஸ்ஷன் இது மெசேஜ் பார்த்தோம். ஒரு பெட்ரோல் பம்பில் ஒரு மெஷின் பார்த்தோம், அது ரிலையபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ assurance, what it answers is, in the financial statement reliable இருக்கா? Okay, so if it has material misstatement, important mistakes, fraud, okay, then if it has material mistakes, auditor says not reliable for decision making. But if it has no material misstatement, auditor says it is reliable. Okay, in audit, confidence of users is enhanced by saying no material misstatement. In petrol pump, confidence of users is enhanced by saying 100 rupees in machine pours rupees 100 rupees worth of petrol. Correct? Yes. Now we started with a question.
அதான்ப்பா ஒரு ஆடிட் பண்ணுறோம். why do scams still happen? why do scams still happen? எதுக்கு we are giving assurance கொடுத்ததுக்கு அப்புறமா why do scams happen? Ideally it should not happen, right? Okay, can we give 100% assurance pa? அதாவது 100% assurance கொடுத்தோன்னா what it means is if we say the books are clean, it will be clean. க்ளீனாக என்ன, அதில் மிஸ்டேக் இல்லாமல் வருது, ஒரு மிஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். சொல்லிவிட்டு வி ரைட் 100% அஷூரன்ஸ் கொடுக்குறேன், இதில் ஒரு மிஸ்டேட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். இட் மீன்ஸ் தெர் இஸ் நோ மிஸ்டேட்மெண்ட். கரெக்டாக? அப்போது வந்து நீ பிடிக்கலாம். அப்போது வந்து நீ வந்து ஒருத்தன் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டான், அப்போது நீ வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் கிடச்சிதுன்னா யூ கேன் கேட்ச் தட் ஆடிட்டர் அண்ட் சே வை you gave me 100% assurance, then how come there is a misstatement அப்படின்னு கேட்கலாம். But in this case the question is, can you give 100% assurance? Okay, என்கிட்ட ஒரு கம்பெனி இருந்ததுப்பா, ஹார்ட்வேர் ஷாக் ப்ரைவேட் லிமிடெட், மை ஓன் ஸ்டார்ட் அப். ஓகே, ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் விட்டுட்டோம். ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கிட்ட பிச் பண்ணோம். we asked for 2 crore rupees, lots of things. ஓகே, இன்னொரு டிஸ்கஷனில் அது வந்து தான் நான் சொல்கிறேன். ஓகே ஃபைன். பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் we dumped, அந்த ஐடியா விட்டோம். ஓகே, பட் அந்த வெப்சைட் வந்து அப்பப்போ ரெனியூ பண்ணிகிட்டே இருந்தோம். ஆர்ஓசி வந்து ஆர்ஓசி கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபீஸ் வரும், அதுவும் பே பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைன். 2 ட்ரான்சாக்ஷன் தான், 2 பேருக்கு போட்டி தான். ஓகே, 2 ட்ரான்சாக்ஷன் தான். வெப்சைட் ரெனிவல் அண்ட் ஆர்ஓசி கம்ப்ளைன்ஸ், 2 ட்ரான்சாக்ஷன். ஃபைன். ஸோ ஜஸ்ட் 2 ட்ரான்சாக்ஷன் செக்கிங் விச் கேன் கிவ் யூ அப்சல்யூட் அஷூரன்ஸ். 100% அஷூரன்ஸ் வந்துடும் இல்லையா? 2 ட்ரான்சாக்ஷன் நம்ம வந்து செக் பண்ணிட்டோன்னா அப்சல்யூட் அஷூரன்ஸ் கிடச்சிரும், ரைட்? த ஆன்சர் இஸ் நோப்பா. ஏன்னா லெட்ஸே நான் இந்த கம்பெனி விட ஓனர் இல்லைப்பா. ஓகே, யாரோ ஆடிட்டர். எனக்கு எப்போயுமே டவுட் இருக்கும்பா, இந்த 2 ட்ரான்சாக்ஷன் மட்டும் தான் நடந்ததா, இல்லை நிறையா ட்ரான்சாக்ஷன் நடந்தது, அவங்க தான் ரிப்போர்ட் பண்ணல, அவங்க தான் ஜெர்னல் ரெக்கார்ட் பண்ணல. if they're not recording, how will I know if whether the transactions have happened or not? Right? What if management withheld the information? There is no way auditor can know those transactions. அவங்க ஒரு இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணிட்டாங்க சார், ஆக்சுவலாக 3வது ட்ரான்சாக்ஷன் இருந்தது, அது காட்டவே இல்லை நமக்கு அப்படின்னா we will never know. So 100% assurance, there are lots of reasons why 100% assurance is not possible. One of which is this reason பா. ஓகே, ஸோ எங்கேருந்து வந்தோன்னா நம்ம வந்து ஒரு டவுட், ஒரு கொஸ்டின் கேட்டோம். என்னென்னா ஆடிட் கிவ்ஸ் யூ அஷூரன்ஸ் கொடுத்ததும் ஏன் வந்து ஸ்கேம்ஸ் ஆகுது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு தென் ஐ ஆஸ்க்ட் யூ ஒன் மோர் கொஸ்டின், கேன் யூ கிவ் 100% அஷூரன்ஸ்? ஒரு கம்பெனியில் 2 ட்ரான்சாக்ஷன் இருந்தாலும் நீ கொடுக்க முடியாதுப்பா 100% அஷூரன்ஸ். ஏன்னா 2 ட்ரான்சாக்ஷன் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க, 2 ட்ரான்சாக்ஷன் தான் இருந்தா. யூ கேன் நெவர் செக், there's no way to know. நம்மக்கிட்ட இருக்கிற பவர்ஸ், ஆடிட்டுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இல்லை, சர்ச் சீசர் இல்லை, அது இல்லை, அதில் நிறைய இல்லை. நம்ம பார்த்தோம்ல அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷன் இல்லை அப்படின்னா. ஸோ நிறைய விஷயம் இல்லை, மேனேஜ்மெண்ட் வித்ஹெல்ட் இன்ஃபர்மேஷன், நிறைய இஷ்யூஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் விச் வி கேன் நெவர் கிவ் 100% அஷூரன்ஸ் 100% அஷூரன்ஸ் கொடுக்கவே முடியாதுப்பா. ஸோ அகெயின் கம்மிங் பேக், என்ன கொஸ்டின்னா ஸ்கேம்ஸ் ஏன் இருக்குது அப்படின்னா பிகாஸ் வி கேன் நெவர் கிவ் 100% அஷூரன்ஸ். 100% அஷூரன்ஸ் நம்மளால் கொடுக்கவே முடியாது, அதான் ரீசன். ஓகே, one other way to say this is there are some inherent limitations to audit. Okay, there are lots of reasons, inherent limitations of audit. One of which is nature of financial reporting. Nature of financial reporting அது அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்னா அக்கௌண்டிங்ப்பா. ஃபைனல் லெவலில் உங்களுக்கு அக்கௌண்டன்சிக்கு பேர் வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஓகே, எஃப்ஆர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் சேம். ஓகே, இப்போது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஓட நேச்சர் எப்படின்னா, இட் இஸ் நாட் லைக் மேக்ஸ் யூ கேன் ப்ரூவ். மேக்ஸ் யூ கேன் சே LHS equals RHS, everything you can prove, sir. But
ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் யூ cannot actually say that ஒரு கம்பெனி சேம் சுச்சுவேஷன் நடந்தது 2 கம்பெனிக்கு. ஓகே, சேம் சுச்சுவேஷன், பட் த வே த ரிப்போர்ட் இன் தர் ஃபினான்ஷியல்ஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் அண்ட் போத் கேன் பி ரைட் சார். எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? பிகாஸ் நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இன்வால்வ்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஒன்று வந்து involves judgment. In judgment there is a degree of uncertainty, and judgment there is a subjective decision. நம்ம பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு nature of financial reporting la it involves judgment. For example warranty provisions for next 3 years estimated rupees 30 lakh. There's something called provisions. ஓகே, ஏஎஸ்ல நம்ம படிக்கிறோம். இது வாரண்டி ப்ரொவிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம். ப்ரொவிஷன்ஸ் வந்து 3 வருஷத்தில் நம்ம ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணியிருக்கோம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செல் பண்ணியிருக்கோம், 30 crores worth ஆஃப் பண்ணியிருக்கோம். வாரண்ட்டி கிளைம் பண்ணுவாங்க, அப்போ வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் OnePlus வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா 5 years நம்ம வாரண்ட்டி கொடுக்குறோம் அப்படின்னா, அதாவது 5 yearsக்குள்ளே அது க்ரீன் ஸ்க்ரீன் வருதுன்னா கம் அண்ட் கிவ் இட் பேக் டு அஸ், வி வில் கிவ் யூ நியூ ஃபோன் அப்படின்னு. அதுக்கு OnePlus எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்க தே ஹாவ் டு ப்ரொவைட் ஃபார் தட் இன் தேர் புக்ஸ். தே ஹாவ் டு எஸ்டிமேட். ஃபஸ்ட் இயரில் வந்து இவ்வளோ பேர் கேட்பாங்க, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபிஃப்த் இயர் வரைக்கும் இவ்வளோ பேர் கேட்பாங்க, அதோட காஸ்ட் நமக்கு வந்து 30 lakh rupees வரும் அப்படின்னு தே ஹாவ் டு எஸ்டிமேட். ஓகே, என்ட்ரி என்ன வரும்? பிஎன்எல் அக்கௌண்ட், ப்ரொவிஷன் அக்கௌண்ட் டெபிட் டு வாரண்ட்டி liabilities வரும். ஓகே, ஃபைன். Estimate is basically prediction of future based on past data வச்சு future update பண்ணுறது தான் estimate. ஓகே, இப்போது நம்ம இந்த 30 lakh rupees estimate பண்ணியிருக்கோம். இது வந்து அக்யூரேட் டேட்டா இல்லை சார். எப்பவுமே ப்ரொவிஷன்ஸ் வாரண்ட்டி எல்லாம் எக்ஸாக்ட் டேட்டா இல்லை. 30 lakh தான் வரும் அப்படின்னு இல்லை. ஓகே, இந்த 30 lakh rupees வந்து கேன் பி 100% கரெக்ட் ஆல்சோ. 3 yearsக்கு அப்புறம் என்ன பார்த்தா கரெக்டாக 30 lakh தான் வந்தது அப்படியும் ஆகலாம், 50% கரெக்டும் ஆகலாம், 40% கரெக்டும் ஆகலாம், 0% கரெக்ட் கூட ஆகலாம். there was no provision claim for 3 years, அதுவும் ஆகலாம். ஸோ there's a degree of uncertainty. இது பேர் டிகிரி. ஓகேவா? see, there's a degree of uncertainty na it's not certain which amount will be claimed. There's a degree of uncertainty. Okay, involves judgment, degree of uncertainty. இது பார்த்துட்டோம். uncertainty. Okay, management decisions involve judgment, have uncertainty. Okay, and it has subjective decisions also. Sometimes AS, Ind AS, other financial reporting framework gives you many acceptable options. For example, depreciation க்கு வந்து நீங்க SLM லயும் பண்ணலாம், WDV லயும் பண்ணலாம். Okay, AS only is giving you option that depreciation can be done in SLM method or WDV method. SLM method or WDV method, both are acceptable, both are correct answers. Depreciation la ரெண்டுமே சூஸ் பண்ணலாம். ரைட். சப்ஜெக்டிவ் அர்த்தம் என்னன்னா டிபெண்ட்ஸ் ஆன் சப்ஜெக்ட். இப்போ ஆர்ட் இஸ் சப்ஜெக்டிவ்னு சொல்கிறோம், கரெக்டாக? நிறைய பேர் வந்து தே லைக்ட் லியோ, நிறைய பேர் தே டென்ட் லைக் லியோ. ஓகே, ஐ பர்சனலி லைக்ட். ஐம் நாட் அ விஜய் ஃபேன், பட் ஐ ஸ்டில் லைக் லியோ பிகாஸ் ஐ டென்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர். ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நான் ஒரே ஷார்ட்டில் பார்த்தேன், ஐ லைக் இட். சில பேருக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பிடிக்கல, செகண்ட் ஹாஃப் பிடிக்கல, அந்த மாதிரி இருந்தது. ஓகே, ஆர்ட் இஸ் சப்ஜெக்டிவ் அண்ட் ஸோ இஸ் இந்த சப்ஜெக்டிவ் டிசிஷன்ஸ் சொல்கிறேன் இல்லையா, சப்ஜெக்டிவ் decisions. In the here the subject is management. Here the subject is management மேலே ஒரு decision இருக்கு. They can either choose SLM or WDV. Both can be the right answers. So here they have two choices, SLM or WDV. If there was one answer, you can be 100% sure. மேக்ஸில் ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும்.
we can be 100% sure. In a FAR, there are no one answer, sir. WDV also right, SLM also right. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டில் WDV யூஸ் பண்ணுறாங்க, தென் தே யூஸ் SLM. எதுக்கு? ப்ராஃபிட்ஸ் நிபிள் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் இயரில் நீ சொல்ல முடியுமா இது ராங் அப்படின்னு? தேர்ட் இயரில் நீ சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து தேர் நாட் கன்சிஸ்டன்ட்லி அப்ளைங் த அக்கௌண்டிங் பாலிசிஸ் டு மேனிபுலேட் ப்ராஃபிட்ஸ். அப்போ நீ சொல்லலாம் இட் இஸ் நாட் ரைட். பட் ஃபஸ்ட் இயரில் சொல்லலாமா? ஃபஸ்ட் இயரில் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் அப்ளைங் WDV they are using. Can you say this is wrong? You cannot say wrong because அது வந்து nature of financial reporting. Okay, so in year 1 you cannot give 100% assurance that it is right. முடியவே முடியாது. So it's an inherent limitation of audit. Okay, next, limitations of internal control. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மூர்த்திக்கிட்ட கேட்குறோம், இப்போது கூட்ஸ் வந்து நம்ம பை பண்ணுறோம். டு மேக் ஷூஸ் வாட் வி டூ இஸ் வி பை லெதர். ஓகே, லெதர் சோல்ஸ் எல்லாம் வாங்குகிறோம், ரைட்? இப்போ லெதர் வாங்குகிறோம். whenever goods come in என்ன பண்ணுறான் இவங்க வாட்ச்மேன் என்ன பண்ணுறாருன்னா, வாட்ச்மேன் கூட்ஸ் செக் பண்ணிவிட்டு அந்த பில் வருது இல்லையா, அது பில் ஸ்டாம்ப் போட்டுறாங்க ரிசீவ்ட் அப்படின்னு. ஓகே, இவர் என்ன சொல்கிறாருன்னா, மூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்டாம்ப் போட்ட பில்லை மட்டும் தான் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றாரு. திஸ் இஸ் அ டைப் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல்னால் நான் ப்ராப்பராக டிஃபைன் பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஆஸ் ஆஃப் நவ் யூ ஜஸ்ட் நோ தட் திஸ் இஸ் அன் இன்டர்னல் கண்ட்ரோல். வாட் இஃப் இவன் என்ன கேட்குறான்னா, வாட் இஃப் டூ பீப்புள் டிசைட் டு சீட் டுகெதர்? எப்படின்னா, கூட்ஸே வரல, வாட்ச்மேன் என்ன பண்ணுறான்னா ஒரு பில் அவனே செஞ்சு அவனே சீல் போட்டுறான், கூட்ஸ் ரிசீவ்ட் அப்படின்னு. இவன் என்ன பண்ணுறான்னா பேமெண்ட் போட்டுறான். போட்டுட்டு யார் பேரில் பேமெண்ட் போட்டுறான்? அவங்க பேர்லேயே பேமெண்ட் போட்டுறாங்க. அவங்க 2 பேர் வந்து தி ஷேக் ஹேண்ட்ஸ். ஓகே, தி ஷேக் ஹேண்ட்ஸ். சி, பர்ச்சேஸ் பில் ஷுட் கண்டெயின் சிக்னேச்சர் ஆஃப் authorized person in goods receiving section. இதுக்கு பர்பஸ் என்னென்னா, என்ஷூர் பேமெண்ட் ஒன்லி ஃபார் கூட்ஸ் ஆக்சுவலி ரிசீவ்ட். ஆக்சுவலாக ரிசீவ் ஆன கூட்ஸ்க்கு மட்டும் தான் பேமெண்ட் கொடுக்கணும், அதுதான் பர்பஸ். பட் இவங்க அக்கௌண்டண்ட்டும் அந்த ஆத்தரைஸ் ரிசீவிங் அஃபீஷியலும் தே ஷேக் ஹேண்ட்ஸ், கல்யூடு. இன்டர்னல் கண்ட்ரோல் கேன் பி ஓவர் ரிடன். ஸோ திஸ் இஸ் அ லிமிட்டேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்குற இந்த நீங்கள் ஆடிட் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க? வில் சி ஒரு இன்வாய்ஸு, அதில் கூட்ஸ் ரிசீவ்டுன்னு ஒரு சீலும் இருக்குது. ஓகே, நீங்கள் பார்த்துட்டிங்க. அதுக்கு பேமெண்ட்டை கொடுத்தாச்சு. ஓகே, ஆஸ் அன் ஆடிட்டர் வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் சி, ஆமாம் ஓகே கூட்ஸ் வந்தது, அதுக்கு பேமெண்ட் போட்டாங்க. ஹவு வில் ஐ நோ திஸ் இஸ் ஃபேக் ஆர் நாட்? ஸோ பிகாஸ் ஆஃப் திங்ஸ் லைக் திஸ் one cannot give 100% assurance that books are right அப்படின்னா 100% assurance கொடுக்கவே முடியாது. Okay, then nature of audit procedures. Auditor obtains audit evidence through audit procedures. There are practical limitations இருக்கு, legal limitations இருக்கு. இந்த evidence obtain பண்ணுறதுக்கு there are practical limitations and there are legal limitations. என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ப்ராக்டிக்கல் லிமிட்டேஷன் என்னென்னா, ஆடிட்டர் வந்து ஒரு எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் ஆடிட் பண்ண முடியவே முடியாது. ஆடிட்டர் cannot test all transactions. Jio has 45 crores plus active users. Okay, 45 crores plus active users. Almost அதில் வந்து லெட்ஸ் 35 crores வந்து எல்லாமே வந்து 299 பேக் போடுறாங்க, 2.2 GB பேக் போடுறாங்க. ஓகே, 1.5 GB பேக் போடுறாங்க அப்படின்னா, ஸோ ஒன் ஹேஸ் டு செக் 35 crores டிரான்சாக்ஷன் எவ்ரி டைம். முடியுமா? முடியாது. அது வந்து டைம் கன்சியூமிங் அண்ட் வெரி காஸ்ட்லி ஆல்சோ. ஓகே, ஸோ என்ன பண்ணுறான் ஆடிட்டர் வந்து சாம்பிள் பண்ணுறான். சாம்பிள்னா என்ன? 1 spoon ஃபார் டேஸ்ட்டு. ஒரே ஒரு ஸ்பூனில் எடுத்து டேஸ்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு பேர் தான் சாம்பிள். ஓகே,
SA 530 வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த சாப்டர்லையும் இன்னொரு இடத்துல வரும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, now nature of audit procedures, there's a practical limitation. One cannot check all the transactions. It is not possible. So what we do is we do samples, because this is a nature of audit procedure. This is the nature of audit procedure, because of which 100% test பண்ணல 100% எப்படி assurance கொடுக்க முடியும்? We have not tested 100%. How can I give 100% assurance? Right? Then we have some legal limitations also. Management may refuse, delay or withhold information. இப்போ தான் பார்த்தோம், அஃபீஷியல் இன்வெஸ்டிகேஷனில் சர்ச் அண்ட் சீசர் பண்ணலாம். பட் ஆடிட்டர் அதை பண்ண முடியுமா? இல்லை, ஆடிட்டருக்கு அந்த பவர்ஸே இல்லை. மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணலாம்? ரெஃப்யூஸ் பண்ணலாம், டிலே பண்ணலாம், வித்ஹோல்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணலாம். நம்ம இது பார்த்தோம், இந்த இதெல்லாம் பார்த்தோம். மேனேஜ்மெண்ட் வந்து third transaction காட்டவே இல்லை. We thought only two transactions are there, because of which we give 100% assurance. Is it right? No, it's not right. We can never give 100% assurance. One should not give 100% assurance. ஏன்னா எவ்வளோ நமக்கு கொடுத்தாங்களோ அவ்வளோ தான் பண்ண முடியும். இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கொடுக்கல. How can we give 100% assurance? Not possible. Okay, auditor cannot legally force management to provide information. எப்படி? For example, income tax department force பண்ணலாமா? can they force someone to give some document? ஆமாம். If an assessee is not giving something, has lots of transaction but they're not reporting income tax returns post பண்ணலாமாங்க அப்படின்னா, can income tax department force them to give? Yes, they can force them to give. But can auditor force their clients to give information? No sir, not possible sir. They can ask and ask and ask, and if they're not being given to, they can just give a disclaimer of opinion and get out. Auditor, okay. But ED, income tax department, they can ask sir, they can search Caesar, இதெல்லாம் பண்ணலாம். பட் auditor has legal limitations. They cannot do. Register of companies, நீங்கள் கம்பெனிஸ் ஆக்சுவலி கம்பெனிஸ் பார்க்குறீங்க இல்லையா, அவங்க they have to report to register of companies. Can they ask for information sir? Can they ask for search? Can they do search and seizure? Yes, register of companies can do all those things. Income tax department can do all those things. But can auditor do that? No, auditor cannot do that. Okay. So in the case பாருங்க, auditor is appointed by members. Okay, it is addressed to members as well. Members தான் அட்ரஸும் பண்ணுறோம். Auditors go to management. So auditor யாரை, who appoints? Members appoint. ஏன்னா அவங்க தான், they are not managing the business. They want to see if the financial statements are giving proper, are they reliable அப்படின்னு they want to see. Management வந்து they will give a financial statement. Directors வந்து they will give financial statement. But members வந்து they are not trusting the financial statement prepared by directors. So what they do, for you to make it reliable, what they do is they appoint auditor. Okay, auditor is also giving report to them only, members இங்க பாருங்க, to the members of financial statement. Okay, before that அவங்க வந்து மேம் கிட்ட போகிறாங்க, ப்ளீஸ் கிவ் மீ டீட்டெயில் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நோ ரெஸ்பான்ஸ் ஆர் ரெஸ்பான்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னா, auditor cannot go to court and force them to provide. Auditor cannot force them to provide. Auditor cannot force. Okay, கோர்ட்டுக்கு போயிட்டு you cannot force them, மேனேஜ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், டெலாய்ட் வந்து they resigned as Adani's auditor. ஏன்னா they asked Adani. Okay, இப்போது ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சில் வந்து they flagged something. அவங்க வந்து அவங்க ரிலேட்டட் பார்ட்டிஸ்தே வச்சுட்டு they were increasing the stock price அப்படின்னு ஹிண்டன்பர்க் ரிசர்ச் said. Okay, so Deloitte said we want to see those transactions அப்படின்னு கேட்டாங்க. Adani வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ Deloitte resigned. ஏன்னா அவங்ககிட்ட இந்த பவர்ஸ்லாம் இல்லை. இந்த சர்ச் அண்ட் சீசர், recording statements on oath, conducting interrogations, அந்த பவர்ஸ் எல்லாம் இல்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லீகல் லிமிட்டேஷன்ஸ். ப்ராக்டிக்கல் லிமிட்டேஷன் என்ன, சாம்பிள் தான் பண்ணுறோம். ஓகே, அண்ட் தென் வி ஹாவ் limitations on internal control, and then we have nature of financial reporting.